அ சைட் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதில இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஃபியூச்சர்ல அத அப்டேட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கும். ஓகே. ஸோ அந்த சைட் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன். அதில நீங்க வேணும் அப்படின்னா போயிட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒன் செகண்ட் அந்த சைட் மட்டும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் கைஸ் அந்த சைட் ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா, upskill.learnmate.in போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அ புரோகிராமிங் லாங்குவேஜ்ல என்னலாம் நீட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் புரோகிராமிங் லாங்குவேஜ் செக்ஷன் போனீங்க அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தன், ஜாவா, சி பிளஸ் பிளஸ், கோ வரைக்கும் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ கோ வரைக்கும் அப்படின்னா, நீங்க தென் வேற என்ன அட்வான்ஸ் லாங்குவேஜ்லாம் இருக்குன்னு பாருங்க. அண்ட் ஃபீட்பேக் குடுங்க. அது எல்லாத்தையும் நாங்க உள்ள ஆட் பண்ண ட்ரை பண்றோம். தென் டிஎஸ்ஏ கான்செப்ட்ஸ். ஓகே. டிஎஸ்ஏன்னா ஃப்ரம் அரே டூ அண்ட் அட்வான்ஸ் கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைனாமிக் புரோகிராமிங். ஸோ இது எல்லாமே வந்து வித் ரோட் மேப்போட உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க எப்படி வந்து ஒன் பை ஒன்னா லேர்ன் பண்ணணுங்கிறது வரைக்கும் இங்க வந்து பில்ட் இன்னா வச்சிருக்கோம். ஸோ தென் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் போனீங்க அப்படின்னா, லைக் ஒரு டாப் எம்என்சி கம்பெனிஸ் எல்லாமே வந்து இங்க அவைலபிள் இருக்கும். இதுல அண்ட் Zohoவுமே வந்து மெயினா உள்ள கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ அதாவது ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் தான். என்னலாம் கேட்பாங்க அப்படிங்கிறத மட்டும் அண்ட் ரிப்பீட்டடா கேட்டது மட்டும் வந்து உள்ள இருக்கும். அத நீங்க பிரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அந்த கொஸ்டின கிளிக் பண்ணிட்டு, கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கான ஆன்ஸர் இருக்கும். தென் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இதுல என்ன என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? தென் வந்து சிஸ்டம் டிசைன் போனீங்க அப்படின்னா, சிஸ்டம் டிசைன்ல நீங்க வந்து கத்துக்க வேண்டிய மெயின் கான்செப்ட் அண்ட் அதுக்கான ஒரு சில ஐடியாஸுமே உள்ள ப்ரொவைட் பண்ணியிருப்போம். வித் சம் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஓகேவா? நீங்க வந்து Zohoல மெயினா கேட்பாங்கல்ல, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் உள்ள இருக்கும். நான் வந்து இன்னும் கொஸ்டின்ஸ் உள்ள ஆட் பண்ண ட்ரை பண்றேன். பட் இப்போதைக்கு ஒரு பிகினருக்கு வந்து என்ன எவ்வளோ ஈஸியா இருக்குமோ, அந்த மாரி ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் பிஹேவியர் ரவுண்ட்ஸுமே உங்களுக்கு உள்ள இருக்கு. ஓகே. பிஹேவியர் ரவுண்ட்ஸ் வந்து அ இங்க குடுக்க முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சேன். பட் ரொம்ப ஈஸி தான். பிஹேவியர் ரவுண்ட்ஸ்ல வந்து எப்படி நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? அண்ட் உங்கள பத்தி நீங்க எப்படி இது பண்ண போறீங்க அப்படிங்கிறது, ஜஸ்ட் இதிலயே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இத நீங்க ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே. ஓகே. ஸோ இதுலயும் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ புரோகிராமிங் லாங்குவேஜ் தான் இப்ப அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ரோட் மேப் இருக்குல்ல, இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த ரோட் மேப்ல என்ன அப்படின்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் போனீங்க அப்படின்னா, லைக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் நீங்க என்னலாம் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. லேர்னிங் ரிசோர்ஸ் மட்டும் நான் இன்னும் ப்ரொவைட் பண்ணல. பட் நான் சீக்கிரமா அதுவும் நான் எது பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ப்ரொவைட் பண்றேன். தென் ஆ நீங்க வந்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம்? ஓகே. நம்ம இப்போ 30 டேஸ் பண்ணிட்டுருக்கோம்ல. ஸோ, அந்த 30 டேஸ் ப்ராஜெக்ட் நீங்க பண்ணாலே, ஃபுல் ஸ்டாக்ல வந்து நீங்க பயங்கரமா பண்ணலாம். ஓகே. அண்ட் இத ஒரு டாஸ்க் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் மாரி எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க வந்து இத லேர்ன் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்டின்னா, ஜஸ்ட் ஒவ்வொரு டாஸ்க்கையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க. ஓகே. மினிமம் வந்து நெறைய டைம் தான் இருக்குது. இது ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து யாருக்காக அப்டின்னா, ஒரு பிகினர்ஸ்க்காக. ஓகே. பிகினர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் வந்து ஒரு என்னலாம் ரொம்ப பேசிக்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தனி ஐடியாவா இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்க பில்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேக் எண்டுக்கு நீங்க டைரக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டு, தென் டெப்ளாய்மென்ட்ல பெரிய டவுட் இருக்கும் நெறைய பேருக்கு. அப்புறம் எப்படி ப்ரோ நான் டெப்ளாய் பண்றது? என்ன மாரிலாம் டெப்ளாய் பண்றதுக்கு சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ நெறைய ஐடியாஸ் கேட்பீங்கல்ல. அதுக்காக தான் நான் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெப்ளாய்மென்ட்க்குன்னே ஒரு தனி ஒரு ரோட் மேப் மாரி செட் பண்ணியிருக்கோம் இதுக்குள்ளேயே. ஓகேவா? ஃபைனலா நீங்க வந்து இன்னொரு ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்ட பில்ட் பண்ணுவீங்க. இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் ரோட் மேப்பா இருக்கும். இதுக்கு மட்டும் இல்லாம, இப்போ ட்ரெண்ட்ல என்ன இருக்கு? ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, ஆப் டெவலப்மென்ட் இந்த மாரி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா இருக்குமோ, அது எல்லாத்துக்குமே வந்து உள்ள வந்து அ ரோட் மேப்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே. ஸோ டைமிங் வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். 1 டூ 4 மந்த்ஸ் படிக்கிற மாரி இருக்கும். நீங்க சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அது உங்களோட சாய்ஸ். ஓகே. பட் என்ன அப்டின்னா, அதோட மெயின் மோட்டிவ் நீங்க என்ன படிக்கணும்? என்ன ப்ராஜெக்ட் பண்ணணும்? ஓகேவா? நீங்க என்ன படிச்சு என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டிங்கிறது தான் இதோட மெயின் மோட்டிவ். இதோட லிங்க்க கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். லைவ்ல ஷேர் பண்றேன். ஸோ வேணும் அப்டின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு நான் நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த லிங்க்ல போய் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஆ கம்ப்ளீட்டா ரோட் மேப்ஸ் அண்ட் புரோகிராமிங் லாங்குவேஜோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ பேசிக் 2 லெவல் இருக்கு. அண்ட் இன்டர்மீடியேட்க்கு வந்து நெறையா இது இருக்கு உள்ள ஓகேவா? வித் எக்ஸ்ப்ளனேஷனோட தான் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பட் எக்ஸ்ப்ளனேஷன் இன்னும் இம்ப்ரூவ் பண்றேன். டிஎஸ்ஏல வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர் இருக்குது. ஸோ, அத நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, அரேக்குள்ள போனீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். லைக் ப்ளே பட்டன் குடுத்தீங்கனாலே போதும்.
கீழ உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். வித் மேல வந்து அனிமேஷன் இருக்கும். ஓகே. நீங்க வந்து 2யுமே டைரக்ட்டா அக்சஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து ஃப்ரீ ஓகேவா? ஸோ இது வந்து இப்போதைக்கு நம்ம வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எப்பவுமே ஃப்ரீ தான். ஸோ அதுல எந்த இதுவும் இல்ல. பட் நான் இத வந்து மேஜரா அப்டேட் பண்ணி கொண்டு போறேன். ஓகே. அண்ட் இன்னொரு சைட் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அத நான் வந்து ஷேர் பண்றேன். என்ன சைட் அப்டின்னா, நீங்க வந்து கோடிங் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு சைட் ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு சைட் டெவலப்மெண்ட்ல இருக்கு. உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு. ஸோ அது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். சீக்கிரமா அத கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதையும் நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றேன். ஓகேவா? நான் உங்கள்ட்ட வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே ஃப்ரீன்னு சொன்னேன்ல. அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து நெறைய இத வந்து நான் இங்க குடுத்துட்டே இருக்கேன். தென் பிகினர் ஸ்டேஜ்ல நீங்க எந்த இது போனீங்கனாலும் சரி, லிங்க் லிஸ்ட் போனீங்க அப்படின்னாலும் சரி, இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் என்ன மாரியான காம்ப்ளெக்ஸிட்டீஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் ரொம்ப இதா இருந்துச்சு. எனக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ, அத வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த சைட்ட டெவலப் பண்ணதே அத வச்சு தான். எனக்கு வந்து அனிமேஷன் இருந்தா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அனிமேஷன் உள்ள கொண்டு வந்தோம். அண்ட் என்ன காம்ப்ளெக்ஸிட்டி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா, அத நான் வந்து ஒரு இன்னொரு ஸ் அ சு அ ப்ராப்ளம்க்கு கொண்டு போய் நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நெனச்சேன். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டினா அதில என்ன காம்ப்ளெக்ஸிட்டீஸ்லாம் இதில நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அது தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சேன். ஸோ அதையும் நான் உங்களுக்காக இங்க ப்ரொவைட் பண்ணிட்டேன். இந்த காம்ப்ளெக்ஸிட்டீஸ் பத்தி தெர்லனா, நீங்க டைரக்ட்டா போய் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். கீழயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்பரேஷன்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸிட்டீஸுமே குடுத்திருப்பேன். லைக் இத நீங்க இன்னும் டீப்பா பார்க்கணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, தனியா சர்ச் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு நான் அதுக்குள்ள ஃபீச்சர்ஸ நான் ஆட் பண்ணல. இன் ஃபியூச்சர் கண்டிப்பா வந்து இந்த காம்ப்ளெக்ஸிட்டீஸ்னா என்ன அப்டிங்கிறத ஆ தனியா ஒரு பேஜா நான் வந்து குடுக்க ட்ரை பண்றேன். ஓகே. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, புரோகிராமிங் லாங்குவேஜ் ஃபார் பிகினர்ஸ் லைக் ரொம்ப அ இம்பார்ட்டன்ட்டா இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் லைக் ஜாவா, பைத்தான், ஸோ கோ இதெல்லாமே வந்து உள்ள இருக்கும். சி பிளஸ் பிளஸ், சி ஆட் பண்ணல. சி சீக்கிரமா நான் ஆட் பண்றேன். ஓகே. தென் இந்த லாங்குவேஜ்க்குள்ள போனீங்க அப்படின்னா, இதே நான் என்ன சொல்லிடுறேன். இந்த மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல. ஸோ, இது எல்லாமே பிகினர்ஸ்க்காக. ஓகேவா? பிகினர்ஸா நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா, என்ன தேவை? அது மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நெறைய இருக்கும். நீங்க வந்து W3 ஸ்கூல்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா, உங்கள கன்ஃப்யூஸ் பண்ற மாரி எக்கச்சக்கமா இருக்கும். அத ஃபுல்லா நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கே தனி டைம் ஆயிடும். ஓகே. ஸோ, அந்த மாரி இல்லாம, இன்டர்மீடியேட்ஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ட், பிகினர்ஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்து, ஒரு 20 டூ 23 கான்செப்ட்ஸ் ஓகேவா? ஸோ, அத மட்டும் உள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க வந்து இத மட்டும் எடுத்து நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். அதுக்கு தேவையான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்ட் இந்த எக்ஸ்ப்ளனேஷன நான் இன்னொரு விஷயம் பிளான் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஆ இத வந்து தங்கிலீஷ் இருக்குல்ல. ஸோ அந்த தங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் வைக்கலாமா அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன் ப்ரோ தங்கிலீஷ்ல நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, நம்மள நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தங்கிலீஷ்ல லேர்ன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அண்ட் நீங்க இன்னொன்னும் சொல்லலாம். ப்ரோ இங்கிலீஷ்ல இருக்கிறது தானே ப்ரோ பெட்டர் அப்படின்னு. நம்ம சைட் ஸோ நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன திங்க் பண்ணி ஃபோக்கஸ் பண்றோமோ, அந்த இதுக்கு நம்ம மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால கேட்கிறேன். உங்களுக்கு வந்து தங்கிலீஷ்ல வந்து இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. அந்த இத டிரான்ஸ்லேட் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் கூட செட் பண்றேன். ஏன்னா அந்த ஐடியா எனக்கு இருந்தது. ஓகேவா? ஸோ அந்த ரீசனால தான். ஏன்னா நெறைய பேர் வந்து என்ட்ட ரொம்ப பேசிக் இங்கிலீஷ்ல தான் பேசுறீங்க. அதே மாரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்கல்ல. ஸோ அதுக்காக. ஓகே. தென் லாங்குவேஜஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்க இருக்கிற லாங்குவேஜஸ் வச்சே நீங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ பில்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறதையும் நான் சொல்ட்டேன். இந்த டைரக்ட்டா நீங்க போயிட்டு ஓகே. டைரக்ட்டா போயிட்டு அ எஸ். டைரக்ட்டா போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரோட் மேப்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், சைபர் செக்யூரிட்டி, ஏஎம்எல், ஆப் டெவலப்மெண்ட் இது எல்லாமே இருக்கும். அத நீங்க டைரக்ட்டா பார்த்து ப்ராஜெக்ட்ட நீங்க பண்ணிக்கலாம். எனக்கு புடிச்சது என்ன அப்படின்னா, இந்த இன்டர்வியூ பிரிப்பரேஷன் சைட் தான். இத நான் பண்ணும்போது அ என்ன கம்பெனிஸ்லாம் நான் வைக்கிறதுங்கிறது எனக்கு கன்ஃப்யூஷனா இருந்தது. ஆனா, இன்னொரு இது என்ன அப்டின்னா, நெறைய பேர் ஃபோக்கஸ் பண்ற கம்பெனிஸ் என்ன? அதுல வந்து டாப் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, Google, Microsoft, Amazon, Meta, Apple, Netflix இதெல்லாமே. பட் நம்ம இந்தியன் கம்பெனிஸ உள்ள வந்து நெறைய பேருக்கு தெரியாத கம்பெனிஸ உள்ள கொண்டு வரணும் அப்டிங்கிற ரீசன்னால, HCL, டெக் மஹேந்திரா, அப்புறம் வந்து LTI, Mindtree ஸோ இந்த மாரியான இன்னும் சில கம்பெனிஸையும் உள்ள வச்சிருக்கோம். ஏன்னா, இது உங்களுக்கு வந்து ம் ட நல்ல ஒரு கம்பெனி. பட் காம்படிஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அண்ட் அதே நேரத்தில வந்து நீங்க நெறைய விஷயங்கள வந்து உள்ள கத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ரீசன்னால. அண்ட் தென் நீங்க வந்து டைரக்ட்டா போயிட்டு Zohoவோட பிரிப்பரேஷன்ஸ நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. Zohoல வந்து என்ன மாரியான டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்ட்டேன்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைட்டோட ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஓகே. இந்த சைட்டோட லிங்க்க நான் குடுத்துருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ்.
இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாமா? எஸ். இன்னைக்கான வீடியோ என்ன அப்டின்னா, ஒரே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் வந்து இந்த ஃபைல ஓப்பன் பண்ணிட்டு வந்துர்றேன். இதெல்லாம் இப்போதைக்கு வேணாம். இருங்க கைஸ் டைரக்ட்டா இதே ஓப்பன் பண்ணிட்டு வரேன். நான் வந்து ஃபுல் ப்ராஜெக்ட்டையுமே ஓப்பன் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து டே 3. ஸோ இதே நான் வந்து இங்க மென்ஷன் பண்ணிடுறேன். டே 3. ம். ஆ. ஸோ ஏபிஐ வச்சுக்கலாம் சிம்பிளா. ஓகே. ஓகே. ஸோ இத நான் அப்புறமா வந்து கோட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உள்ள வந்து இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு காம்போனன்ட் என்ன அப்டின்னா, நமக்கு தெரியும் ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ். ஓகே. ஸோ இந்த 2 இதையும் நம்ம வச்சு பார்த்தீங்க அப்டின்னா, இன்னைக்கு ஒரு வெப் அப்ளிகேஷன் சாரி ஒரு வெதர் அப்ளிகேஷன கொண்டு வர மாரி ஒரு ஏபிஐ பில்ட் பண்ண போறோம். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சைட்லயும் பார்த்துருப்பீங்க. சேம் அ இந்த ஒரு ஜர்னல்ல தான் உங்களுக்கு அங்கேயுமே வரும். இத பேஸ் பண்ணி நீங்க வந்து டெவலப்மெண்ட்ட வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த மாரி நான் வந்து என்னலாம் இருக்குது அண்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்டின்னா, ஒன் பை ஒன்னா நான் வந்து ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து ஒரு யூஐய பில்ட் பண்ண போறோம். சிம்பிளான யூஐ தான். இந்த யூஐல வந்து என்னலாம் இருக்கும் அப்டிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்க அப்டின்னா, அந்த வெதர் அப்ளிகேஷனோட அ டைட்டில் ஓகேவா? ஸோ அந்த யூஐல காட்டணும்ல. தென் வந்து அ உங்களுக்கு வந்து என்ன பிளேஸ் சர்ச் பண்ண போறீங்க. லைக் வந்து சிட்டி. என்ன சிட்டி சர்ச் பண்ண போறீங்கன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ என்னலாம் நீங்க அந்த சிட்டில வந்து ஷோ பண்ண போறீங்க. லைக் வந்து ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர் ஸோ இந்த மாரி அ டேட்டாஸ நீங்க கொண்டு வந்து காமிச்சுக்கலாம். ஓகேவா? லைவ் டேட்டா தான் எல்லாமே. ஏன்னா லைவ் ஏபிஐல இருந்து தான் நம்ம எடுக்க போறோம் டேட்டாஸ் எல்லாத்தையுமே. ஸோ அத தான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த யூஐ டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும், இங்க நம்ம வந்து எல்லாத்தையுமே நான் வச்சிருக்கேன். ஓகேவா? டிஃபால்ட்டா அந்த HTML டெம்ப்ளேட்ஸ் டிசைன் பண்றது எல்லாமே விஎஸ் கோட்ல இருக்கு. பட் நான் வந்து கர்சர் ஏஐ யூஸ் பண்ணும்போது நம்மட்ட இல்ல. ஸோ அதனால இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த டைட்டில்ல போயிட்டு நான் என்ன இத வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? லைக் வந்து இது என்ன வச்சுக்கலாம்? வெதர் ஏபிஐ அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே. ஸோ இந்த மாரி நான் வந்து இதுக்கு வெதர் ஏபிஐ அப்படிங்கிற நேமா மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே. தென் நம்ம உள்ள வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பாடி ஆஃப் த டெக்ஸ்ட்குள்ள நம்ம வந்து மெயின் கன்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம போன ப்ராஜெக்ட்ல இருந்து நம்மளோட இந்த சிஎஸ்எஸ் டெய்ல்வின் சிஎஸ்எஸோட ஸ்டைலிங்ஸ மட்டும் காப்பி பண்ணி இதுக்குள்ள போட்டுக்கலாம். ஓகே. அதாவது சிடிஎன் கீ இருக்குல்ல. ஸோ அந்த சிடிஎன் கீய மட்டும் உள்ள பேஸ்ட் பண்ணிப்போம். இதோட நமக்கு வந்து இத க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து டைரக்ட்டா டிசைன்ஸ்குள்ள போயிடலாம். லைக் வந்து என்னலாம் நீங்க ஷோ பண்ண போறீங்க அப்படிங்கிற பார்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிவ் மெயின் பேரண்ட் கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த மெயின் பேரண்ட் கண்டெய்னருக்குள்ள தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட கம்ப்ளீட் இந்த டேட்டாஸ ஃபுல்லா நான் உள்ள வைக்க போறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மெயின் கன்டென்ட்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னா, இதோட ஹெட்டிங் இருக்க போகுது. இந்த வெதர் அப்ளிகேஷனோட ஒரு ஹெட்டிங். ஹாய் ப்ரோ முருகன் ப்ரோ. எஸ் வெல்கம் டூ த ஸ்ட்ரீம் ப்ரோ. ஓகேவா? ஸோ H1 அப்படிங்கிறதுல நான் என்ன பண்றேன், இதோட ஒரு ஹெட்டிங் மாரி வச்சுக்கிறேன். லைக் வெதர் ஆப் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே. ஸோ வெதர் ஆப் அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்புட் டேப் மாதிரி. லைக் வந்து ஒரு யூசர் வந்து ஒரு சிட்டியோட நேம குடுப்பாங்க. குடுத்து சர்ச் பண்ண உடனே, நம்ம ஏபிஐ ரிக்வெஸ்ட்ட குடுத்து, அங்கருந்து ஒரு ரெஸ்பான்ஸ வாங்கி யூசருக்கு காட்டப் போறோம். ஓகே. இதுதான் நம்மளோட இன்னைக்கான ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்புட் டேப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த இன்புட் டேப்க்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். ஸோ இன்புட்னா நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த இன்புட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டெக்ஸ்ட் ஓகேவா? சாரி டெக்ஸ்ட் இல்ல டைப். டைப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு டெக்ஸ்ட் டைப். ஏன்னா நம்ம வந்து ஒரு சிட்டியோட நேம குடுக்க போறோம். ஸோ அதனால டெக்ஸ்ட் டைப் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். தென் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இதில நம்ம ஒரு ஐடி செட் பண்ணணும். ஏன்னா இந்த ஐடி வச்சு தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல எதுனாலுமே பண்ண முடியும். ஸோ அதனால இங்க ஒரு ஐடி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐடிக்கு நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிட்டி இன்புட் அந்த மாரி குடுத்துக்கலாம். இதுக்கு ரிலவென்ட்டா நீங்க வந்து குடுத்துக்கோங்க. ஓகே. ஓகேவா? எஸ். இதில ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க கைஸ். ஓகே. உங்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, உங்க கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஓகே. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிட்டி இன்புட்ல டேட்டாஸ் எல்லாத்தையும் குடுத்தாச்சு. ஜாவா ஸ்கிரிப்ட்க்கு. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு, அத வச்சு ஒரு ரெஸ்பான்ஸா நம்ம வந்து ஏபிஐல வாங்கி குடுப்போம். ஓகே. இதுதான் இதுக்குள்ள நடக்கக்கூடிய ப்ராசஸ். தென் இதுக்கான பிளேஸ் ஹோல்டரையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. நீங்க அங்க என்ன என்டர் பண்ண சொல்றீங்க அப்படிங்கிறது தான். ஓகே. என்டர் யுவர் என்டர் யுவர் சிட்டி நேம் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்புட் டேப்க்குள்ள நம்ம வந்து ஷோ பண்ண போறோம். அண்ட் ஃபைனலா இதுக்குள்ள வந்து கிளாஸ் இருக்க போது. பட் கிளாஸ்க்கான ஸ்டைல்ஸ நான் இன்னும் டிசைன் பண்ண போறதில்ல. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்க போறோம், ஸ்ட்ரக்சரா உருவாக்கிக்க போறோம். ஓகே. இப்போ இன்புட்ட வாங்குன உடனே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பட்டன் இருக்கும். ஓகே. இந்த பட்டன்ல தான் நம்ம வந்து அ யூசர் வந்து சர்ச் பிரஸ் பண்ண போறாங்க. அத வச்சு நம்ம அடுத்த ப்ராசஸ கொண்டு போறோம். ஓகே. சர்ச் பட்டன். ஓகேவா? இதுதான் சர்ச் பட்டன். ஸோ அதனால அத சர்ச் அப்படின்னு எம்ப்டியா விட்டுக்கிறேன். ஓகே. இப்போ இதுக்கான ஒரு சில ப்ராசஸ் இருக்கும். லைக் ஒண்ணும் இல்ல. ஐடி நம்ம செட் பண்ணணும் எடுத்த உடனே. ஓகேவா? ஐடி அப்டின்னா, நீங்க வந்து இங்க இருந்து ஜாவா ஸ்கிரிப்ட்க்கு நீங்க டேட்டாவ கொண்டு போக போறீங்க. ஓகே. சர்ச் பட்டன். ஓகே. பிடிஎன் அப்படின்னு வச்சுக்கிறேன். சர்ச் பட்டன். இத நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்க இருந்து டேட்டாவ அங்க கொண்டு போய்க்கலாம். லைக் வந்து டாம் எல்எம்எஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அதுதான். அண்ட் இங்க நம்ம வந்து கிளாஸும் செட் பண்ணிப்போம் ஃபார் ஸ்டைலிங்காக. ஸ்டைலிங் இப்போதைக்கு நான் பண்ண போறதில்ல அப்படிங்கிறதுனால, நான் இத எப்படியும் எம்ப்டியா விட்டுர்றேன். ஓகே. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட் விஷுவல்ஸ். யூசருக்கு வந்து நம்ம எடுத்த டேட்டாவ கொண்டு போய் காட்டணும். கரெக்ட்டா? ஸோ அந்த ப்ராசஸ் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு டிவ் எலமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு, இந்த டிவ் எலமெண்ட்குள்ள நம்ம வந்து டேட்டாஸ் எல்லாத்தையுமே லைவா காட்டப் போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு H2 டேக் கிரியேட் பண்ணுங்க. ஸோ அந்த H2 டேக்ல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆ இப்போ இங்க இந்த சிட்டியோட நேம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சிட்டியோட நேம நான் இதுல வந்து ஷோ பண்ணணும். அப்பன்னா எப்படி ஷோ பண்ணலாம்? லைக் இதுல ஒரு ஐடி மென்ஷன் பண்ணிட்டு, இந்த ஐடிக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சிட்டி இன்புட் மாதிரி சிட்டி நேம் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ இந்த ஐடி பேஸ் பண்ணி டேட்டாவ உள்ள நம்ம காட்டிக்கலாம். ஓகே. இப்போ யூசர் வந்து என்ன இது குடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியணும்ல அதுக்காக. அண்ட் இதுக்குள்ளே நமக்கு வந்து ஸ்டைலிங்ஸ் வரும். ஸோ ஸ்டைலிங்ஸ நம்ம வந்து அப்புறமா பில்ட் பண்ணிப்போம். முக்கியமா இந்த டிவ்வுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு ஐடிய செட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இதுல நம்ம என்ன ஐடி குடுக்கலாம் அப்படின்னா, வெதரோட ரிசல்ட்ட காட்டுறதுனால வெதர் ரிசல்ட் அப்படின்னு நம்ம குடுத்துக்கலாம். ரிசல்ட். ஓகே. ஸோ வெதர் ரிசல்ட் அண்ட் இதுக்கும் நம்ம வந்து கிளாஸ் செட் பண்ணிப்போம். ஸ்டைலிங்ஸ்க்காக. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் கிளாஸ் செட் பண்ணிட்டேன். முக்கியமா சிட்டி நேம நம்ம ஷோ பண்றோம். சிட்டி நேம ஷோ பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரியான டேட்டாஸ் எல்லாத்தையும் உள்ள காட்டணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ என்ன மாதிரியான டேட்டாஸ் அப்டின்னா, இப்போ நான் வந்து இந்த பேராகிராஃப் வந்து ஒரு 3 டைம்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, P இன்டூ 3ன்னு போடுவோம். 3 டைம்ஸ் நமக்கு பேராகிராஃப் வந்துரும். இப்போ ஐடி ஈக்குவல் டூ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, என்ன டேட்டாஸ்லாம் எனக்கு வேணும். சிட்டி நேம் ஷோ பண்ணியாச்சு. இப்போ டெம்பரேச்சர் வேணும் அப்டிங்கிறனால ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் சாரி டெம்பரேச்சர் ஓகேவா? ஸோ இப்போ நான் டெம்பரேச்சர ஷோ பண்றேன். அதே மாதிரி இதுக்கும் சம் ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸோ அதனால
இதுக்கு ஒரு கிளாஸ் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சேம் நெக்ஸ்ட் பேராகிராஃப் டேக். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஐடி செட் பண்ண போறோம். ஸோ இந்த ஐடியில டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டேனா, நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன்ஸ் நான் குடுக்க போறேன். கண்டிஷன் அப்படின்னா, அந்த பிளேஸோட கண்டிஷன். நீங்க நெனைக்கிற மாரி கண்டிஷன் இது இல்ல. ஸோ வந்து அந்த பிளேஸோட கண்டிஷன். ஓகேவா? ஸோ இதே நான் வந்து இங்க செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதுக்கும் வந்து ஒரு சில ஸ்டைலிங்ஸ் இருக்கும். ஸோ அதனால இங்கேயே நம்ம கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஃபைனலான இன்னொரு ஐடி. இதில நீங்க வந்து இதுதான் செட் பண்ணணுமா ப்ரோ அப்படின்னா இல்ல. அங்க என்ன டேட்டாஸ்லாம் நீங்க இங்க பார்க்குறீங்களோ, அத மேஜரா நீங்க வந்து உள்ள குடுத்துக்கலாம். ஓகேவா? எல்லாமே ஃப்ரீ தான். 1000 ரெக்வெஸ்ட் நீங்க சென்ட் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். இந்த வெப் ஏபிக்கு நீங்க வந்து ஓப்பன் வெப் ஏபிஐ தான். ஸோ இதுக்கு வந்து 1000 ரெக்வெஸ்ட்ட நீங்க கன்டினியூஸா சென்ட் பண்ண முடியும். அதுவும் ஃப்ரீயா. ஓகே. அதுக்கு மேல போச்சு அப்டின்னா, நீங்க வந்து பே பண்ணணும். அதாவது பெய்ட் அப்ளிகேஷன் மாரி கொண்டு போறீங்க அப்டின்னா, நீங்க வந்து பே பண்ணணும். ஓகே. ஹியூமிடிட்டி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஹியூமிடிட்டிக்கு வந்து இதுக்கு ஒரு ஸ்டைல்ஸ் வரும். ஸோ அதனால இதுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நமக்கு வந்து என்னலாம் தேவையோ, என்னலாம் ஒரு ரிசல்ட்ட காட்டணுமோ, அதுக்கான ஒரு செக்ஷன நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். தென் அ இன்னொரு செக்ஷன் என்ன அப்டின்னா, ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் வருது அப்டின்னா, இந்த எரர் மெசேஜ் ஷோ பண்றதுக்காக இந்த ரிசல்ட்‌டுக்கு கீழயே நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, செப்பரேட்டான ஒரு பேராகிராஃப் டாக். ஸோ இந்த பேராகிராஃப் டாக்கோட ஐடி எப்டி இருக்கணும் அப்டின்னா, எரர் அப்டின்னு இருக்கணும். ஓகேவா? ஸோ எரர் தான் இதோட ஐடி நேம். இதில தான் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வழியா எரர வந்து ஷோ பண்ண போறோம். அண்ட் இதுக்கான ஸ்டைல்ஸையும் நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்ப என்னலாம் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, ஒரு எரர் மெசேஜ் காட்டுறதுக்கான ஒரு செக்ஷன் எழுதியாச்சு. டைட்டில் காட்டுறதுக்கான ஒரு செக்ஷன் எழுதியாச்சு. சர்ச் பார் காட்டுறதுக்கான என்ன ப்ரோ சொல்றீங்க? இல்லையே ப்ரோ. கேட்குது ப்ரோ. கைஸ் ஆடியோ கேட்குதா? ஆடியோ கேட்குதா கைஸ்? நீங்க செக் பண்ணி பாருங்க ப்ரோ. எனக்கு ஆடியோ கேட்ட மாரி தான் எனக்கு ஃபீல் ஆவுது. ஓகேவா? ஸோ ஆடியோ கேட்குதான்னு ஒரு ஒன்ஸ் வந்து சொல்லிருங்க கைஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. கேட்குது ப்ரோ. ஓகேவா? ஸோ ஆடியோ உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு நெனைக்கிறேன். ஸோ என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்டின்னா ஓகே, ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம வந்து இங்க ஸ்கிரிப்ட் வச்சிருக்கோம்ல. ஸோ அந்த ஸ்கிரிப்ட்டே நம்ம வந்து உள்ள ஆட் பண்ணி விட்டுறலாம். என்ன ஸ்கிரிப்ட் அப்டின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே. ஸோ அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி ஆட் பண்ணணும்னு தெரியும்ல. ஸோ ஜஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் போடுவோம். தென் இந்த ஸ்கிரிப்ட்டுக்குள்ள நம்ம வந்து எஸ்ஆர்சி அதாவது சோர்ஸ் டைரக்டரி எங்க இருக்கு அப்டிங்கிறத ஜஸ்ட் இந்த மாரி மென்ஷன் பண்ணிருவோம். ஓகே. இதோட நமக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு சிம்பிளான டெய்ல்வின் சிஎஸோட சாரி ஒரு சிம்பிளான யூஐ முடிஞ்சது. இதுக்கப்புறம் டெய்ல்வின் சிஎஸோட இன்டகிரேஷன மட்டும் உள்ள பண்ண போறோம். எப்படின்னா, லைக் கிளாஸ்க்குள்ள நம்ம வந்து ஸ்டைல்ஸ வந்து அப்ளை பண்ண போறோம். இதுல வந்து எல்லாத்துலயுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ கிளாஸ மென்ஷன் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரம் த பாடி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பேக்கிரவுண்ட் வந்து லைக் ஒரு சிம்பிளான கிரே மாதிரி குடுக்குறேன். நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கிரேடியன்ட்ல கூட நீங்க ஸ்டைல் பண்ணிக்கலாம். கிரேடியன்ட்ல எப்படி பண்றதுன்னு நான் எனக்கு வேணா சொல்லி தரேன். ஏன்னா நம்ம வந்து கொஞ்ச நாளா பிஎஸ்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளான பேக்கிரவுண்ட் வந்து குடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் வந்து கிரேடியன்ட் சொல்லி தரேன். பட் இந்த கிரேடியன்ட் நான் அப்ளை பண்ணுவேனான்னு கேட்டீங்க அப்படின்னா, இல்ல வேணும்னா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிரேடியன்ட் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, பிஜி ஆஃப் கிரேடியன்ட் நம்ம அப்படிங்கிறது குடுக்கணும். ஓகே. குடுத்துட்டு தென் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஸோ இத செட் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் வந்து என்ன கலர் குடுக்க போறீங்க? ஓகே. ஸோ ஃப்ரம் அப்படின்னு செட் பண்ணுவோம். ஃப்ரம் என்ன கலர் குடுக்க போறீங்களோ, அந்த கலர் அண்ட் டூ எந்த கலர் செட் பண்ண போறீங்களோ, அந்த கலர். அதாவது நம்ம வந்து லெஃப்ட்ல ஒரு கலர், ரைட்ல ஒரு கலர் அப்படின்னு வைப்போம் தெரியுமா? ஸோ அந்த மாரியான ஒரு அனிமேஷன் நமக்கு இங்க கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது நார்மல் இங்கிலீஷ் மாரி தான் இருக்கும். ஸ்டைல்ஸே. ஸோ அதனால தான் நம்ம இத சூஸ் பண்ணோம். ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ளூ கலர் ஓகேவா? ஸோ ப்ளூ வந்து நீங்க எவ்வளோ பேக்கிரவுண்ட் எவ்வளோ டார்க்கா இருக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி குடுத்துக்கோங்க. நான் என்ன பண்றேன், சும்மா ஒரு 400 அப்படின்னு குடுத்து பார்க்குறேன். அவுட்புட்ல எப்படி வருதுங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே. 2லயே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன கலர் நீங்க செட் பண்ண போறீங்களோ, அத பேஸ் பண்ணி நீங்க இங்க ஒரு ஸ்டைல்ஸ நீங்க குடுக்கணும். நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, இண்டிகோ அப்படிங்கிற கலர் குடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இண்டிகோன்னா தெரியும். ப்ளூ மாதிரியே தான் அதுவும் ஒரு சேம் கலர் ஓகேவா? ஸோ இண்டிகோன்னு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு சர்டைனான ஒரு ஆ அமௌண்ட் குடுத்து பார்க்குறேன். ஓகே. இப்போ நமக்கு வந்து ஒரு கிரேடியன்ட் ஸ்டைல்ல ஒரு பேக்கிரவுண்ட் கிடைச்சிருக்கும். பட் நம்ம அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து போய் பார்க்கலாம்.
மினிமம் ஹைட் அதாவது இந்த அப்ளிகேஷன் வந்து மினிமமா எவ்வளோ ஹைட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லப் போறேன். ஆ கம்ப்ளீட்டா ஸ்க்ரீனே எடுத்துக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன் அப்படிங்கிறத குடுத்துருங்க. இல்ல ப்ரோ எனக்கு ஸ்க்ரீன் எடுத்துக்கூடாது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி பிராக்கெட் போட்டு, உள்ள வந்து பிக்சல்ஸ்ல நீங்க வந்து டேட்டாவ மென்ஷன் பண்ணலாம். ஓகே. இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஸ்க்ரீன் சைஸே மொத்தமா எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஸ்க்ரீன் அப்படிங்கிறத குடுத்துக்கிறேன். இப்ப எனக்கு அந்த கிரேடியன்ட் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா, கம்ப்ளீட்டா ஸ்க்ரீன் சைஸே எடுத்துக்கும். ஓகே. தென் வந்து ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணோம். பிகாஸ் நம்ம வந்து இத மூவ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ, அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிட்டு, தென் இதுக்கு ஐட்டம் சென்டர் அப்படிங்கிற இன்னொரு சைஸ குடுத்துக்கிறேன். சாரி ஐட்டம் சென்டர். ஓகே. ஸோ, இந்த மாரி நான் வந்து ஒரு விஷயத்த சென்டர்ல மூவ் பண்ணிக்கிறேன். இங்க வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும் நெனைக்கிறேன். ஓகே. ஸோ, ஐட்டம் சென்டர் அண்ட் ஜஸ்டிஃபை பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்டிஃபை ஆல்சோ சென்டர். உங்களுக்கு வந்து இந்த மாரி ரெக்கமெண்டேஷன் வரல அப்படின்னா, எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு டெய்ல்வின் சிஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த டேட்டாஸ் எல்லாத்தோட ரெக்கமெண்டேஷன் வரும். ஓகேவா? ஸோ, எனக்கு வரல. என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டிவ்வுக்கான பேக்கிரவுண்ட நம்ம செட் பண்ண போறோம். இந்த டிவ்வுக்கான பேக்கிரவுண்ட் செட் பண்றதுமே ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி பிஜி ஒயிட். ஏன்னா நம்ம பின்னாடி ஒரு கிரேடியன்ட் வச்சிருக்கோம். ஸோ, முன்னாடி வந்து ஒயிட் கலர்ல இருந்தது அப்படின்னா பார்க்கறதுக்கு இன்னும் பெஸ்ட்டா இருக்கும். ஓகே. அண்ட் இந்த ஒயிட்ட நீங்க எவ்வளோ தூரம் காட்டப் போறீங்க அப்படிங்கிறத நீங்க செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ குவாலிட்டி நீங்க வந்து இது பண்றீங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனா செட் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, லைக் இந்த மாரி ஸ்லாஷ் போட்டு நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே. இத வந்து பிளாக் ஒயிட்‌டுக்கு தானான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ எல்லா கலருக்கும் செட் பண்ணலாம். பட் உங்களோட ஸ்டைல்ஸ பேஸ் பண்ணி ஓகேவா? நீங்க வந்து டிஃபரெண்ட்டா ஸ்டைல் பண்றீங்க. லைக் நம்ம வந்து நார்மல் சிஎஸ்எஸ்ல பண்ற மாதிரி, புதுசா ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்றீங்க அப்டின்னா, அந்த மாரி இடத்துல நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே. அண்ட் பேக் ட்ராப் அப்படிங்கிறது ஒண்ணு புதுசா ஆட் பண்றேன். ஸோ இத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, அவுட்புட்ல போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ பேக் ட்ராப். ஓகே. பிளாக் ட்ராப் அப்டின்னா ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன பிளர் அனிமேஷன் மாதிரி தான். ஸோ அதனால நம்ம அங்க போயிட்டு இது எப்படி எந்த அளவுக்கு அங்க தெரியுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ பிளாக் ட்ராப் பிளர் இது நம்ம வந்து மீடியமா அல்லது லார்ஜா ஸோ அந்த மாரி செட் பண்ணோம். இப்ப நான் மீடியம் செட் பண்ணேன் அப்படின்னா, அந்த ஒயிட் கலரே கொஞ்சம் டல் ஆக்கிட்டு, அத வந்து ஒரு மீடியமான பிளர்ல எனக்கு ஷோ பண்ணும். ஓகே. ஸோ அததான் நான் இங்க பண்ண போறேன். தென் ஒன் செகண்ட். ஸோ இது ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்தா அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? இப்ப நான் வந்து மீடியமா செட் பண்றேன். அண்ட் இதே மாதிரி இது வந்து ஸ்கொயர் டைப்பா இல்லாம, இந்த பார்டர் எல்லாமே எனக்கு கொஞ்சம் கார்னரா இருக்கணும் அப்படின்னு நெனச்சேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரவுண்டட் ஓகே. ரவுண்டட்ல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லார்ஜ், மீடியம் ஸோ இந்த மாரி ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா 2 எக்ஸ்எல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே 2 எக்ஸ்எல் அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாரி ஸ்டைல்ஸ். இத பிக்சல்ல நீங்க ஆட் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஷேடோவும் ஆட் பண்ணிக்க போறோம். ஷேடோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இது பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா காட்டணும்னு நெனச்சீங்கன்னா, ஷேடோ தான் நீங்க ஜஸ்ட் மென்ஷன் பண்ணணும். ஓகே. ஷேடோல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்கும் வந்து ஒரு மீடியமா, லார்ஜா ஸோ இந்த மாரி நான் செட் பண்ணிக்கிறேன். இங்க நான் வந்து என்ன குடுத்துருக்கனோ, அதே மாதிரி இங்க ஷேடோவுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பேக்கிரவுண்ட் இமேஜ் வித் பிளர் அனிமேஷனோட ஷேடோவும் எனக்கு கிடைக்கும். ஓகே. அண்ட் இதுக்குள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே எனக்கு வந்து சென்டரா கொண்டு வந்துக்கிறேன். ஏன்னா, அப்பதான் நமக்கு வந்து அந்த பாக்ஸ்க்குள்ள நமக்கு கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? அண்ட் விட்த்தும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ விட்த் வந்து இப்போதைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல ப்ரொவைட் பண்றேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல எந்த டேட்டாவும் குடுக்கலல்ல. ஸோ அதனால கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஸ்கொயர் ஆஃப் 90% அப்படின்னு நான் குடுக்குறேன். ஸோ இது எந்த அளவுக்கு உள்ள வந்து விட்த் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே. அண்ட் இதோட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த டிவ்வ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் இந்த கிளாஸ நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த H1 கிளாஸ் அது மெயின் ஹெட்டிங்க காட்டப் போற கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட்ட பெருசா நம்ம காட்டப் போறோம். அதுக்காக டெக்ஸ்ட் ஆஃப் 3 எக்ஸ்எல் அப்படிங்கிறத செட் பண்றேன். 2 எக்ஸ்எல் பார்த்தீங்கல்ல. ஸோ அதே மாரி சேம் 3 எக்ஸ்எல்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபாண்ட்ட கொஞ்சம் போல்ட் பண்ணி காட்டப் போறோம். நீங்க வந்து இது வேணும் அப்படின்னா, இதோட கலர்ஸ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதோட டெக்ஸ்ட்ட இப்போதைக்கு ஒயிட் கலர் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஸோ அவுட்புட்ல போயிட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னா, நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இதோட மார்ஜின் பாட்டம்ல 6 பிக்சல்ஸ் நான் வந்து ஸ்பேஸ் குடுக்குறேன். என்ன ப்ரோ 6 ஸ்பேஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, எல்லாமே அப்படியே ஒட்டி இருந்த மாரி இருக்கும். ஓகேவா? அவுட்புட்ல பார்க்கும்போது. ஏன்னா போன இதுல நம்ம சேம் அதே தான் ஃபேஸ் பண்ணோம். ஸோ அத வச்சு இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த இத நம்ம வந்து சரி பண்ணிக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்புட் பாக்ஸ். ஸோ இதோட வந்து ஹெட்டிங்கோட ஸ்டைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்புட் ஸ்டைல்ஸ் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ இந்த இன்புட் ஸ்டைல்ஸ்ல வந்து நம்ம என்னலாம் குடுக்கலாம்? லைக் வந்து நம்ம ஒரு சிட்டியோட டேட்டாவ என்டர் பண்ண போறாங்க. பார்த்த உடனே ஒரு நார்மலான இன்புட் மாரி இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காது. ஓகே. ஸோ கொஞ்சம் இத நம்ம பெட்டரா நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இதோட பிஜி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒயிட்டா சேஞ்ச் பண்றேன். ஓகே. அப்ப பிஜி கலரே வந்து டிஃபால்ட்டா கிரே கலர் மாரி இருக்கும். அத நம்ம வந்து என்ன பண்ட்டோம், ஒயிட் கலர்ல சேஞ்ச் பண்ணிட்டோம். டெக்ஸ்ட்ட நான் என்ன பண்றேன் அப்படின்னா
இதுக்குள்ள யூசர் என்டர் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த டெக்ஸ்ட்ட நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இதுக்குள்ள ஒரு டிஃபரண்ட் கலரா நான் காட்டுறேன். இப்ப நான் வந்து ப்ளூ கலர் வேணும் அப்டின்னு நெனச்சேன் அப்டின்னா, ஜஸ்ட் ப்ளூ கலர் நான் குடுத்துட்டு, அதுக்கு என்ன குவான்டிட்டி ஆர் எந்த இதுல நமக்கு தெளிவா தெரியணும் அப்டிங்கிற மாரி நான் செட் பண்ணிக்கிறேன். லைக் 600 குடுத்தேன் அப்டின்னா, அதுக்கு ஏத்த மாரி எனக்கு காட்டும். ஓகேவா? அதே மாரி இதுக்கும் நான் என்ன பண்றேன் அப்டின்னா, மார்ஜின் டாப்ல ஒரு 4 பிக்சல்ஸ் நான் வந்து ஸ்பேஸ் குடுக்குறேன். அப்ப என்ன ஆகும், எனக்கு வந்து மேல இருந்து கொஞ்சம் கீழ தள்ளி வந்துரும். ஓகே அவ்வளோதான். தென் வந்து பாக்ஸோட சைஸ் இம்ப்ரூவ் பண்ணா உங்களுக்கே தெரியும். பேடிங் எக்ஸ்ல ஒரு சைஸும், ஒய்ல ஒரு சைஸும் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே. பேடிங் எக்ஸ்ல வந்து 5வும், பேடிங் ஒய்ல வந்து நான் 2வும் குடுக்குறேன். ஓகே. ஸோ இந்த மாரி நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, இந்த பாக்ஸோட ஸ்டைல்ஸ நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். தென் வந்து ஆ லைக் வேணும் அப்டின்னு நெனச்சீங்க அப்டின்னா, நீங்க வந்து அந்த ஆ கார்னர் இருக்கும்ல. ஸோ அந்த ரிங்குன்னு சொல்லுவோம். அந்த ரிங்க நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அது எப்டிங்கிறத நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஓகே. டெக்ஸ்ட்ட வந்து சென்டர்ல மூவ் பண்ணிட்டு, அதோட அவுட்லைன 0 பண்ணிடலாம். ஓகே. அவுட்லைன் 0 பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, நன் அப்படிங்கிறத குடுக்கணும். ஓகே. நன் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, அவுட்லைன் வந்து கம்ப்ளீட்டா போயிடும். தென் அதுக்கப்புறம் நீங்க ஃபோக்கஸ் ஆட் பண்ணுங்க. ஃபோக்கஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னா, அத கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எப்படி வந்து ஹோவர் பண்ணும்போது ஒரு ரிசல்ட் கிடைக்குமோ, அதே மாரி அத வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் கிடைக்கும். ஸோ அதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த ரிங்ல டெக்ஸ்ட் ஓகே. டெக்ஸ்ட் ஆஃப் கிரே ஓகே. ரிங் வந்து ஆட் பண்ணியாச்சு. தென் டெக்ஸ்ட் ஆஃப் கிரே ஆஃப் 400 அப்படின்னு ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போதைக்கு நம்ம இன்னும் ரன் பண்ணல. ஸோ ரன் பண்ணும்போது தான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். ஜஸ்ட் அதனால ரன் பண்ணி மட்டும் பார்த்துடலாம். ஓகே. இப்போதைக்கு வந்து இதோட ஸ்டைல் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ, இங்க இண்டிகோ அண்ட் தென் ஒரு பிளர் அனிமேஷனோட ஒரு பேக்கிரவுண்ட். தென் வெதர் ஆப், ஸோ சிட்டி, தென் சர்ச் ஓகேவா? சிட்டி மட்டும் நம்ம இப்போ அனிமேட் பண்ணியிருக்கோம். இது வந்து சென்டர்ல இருந்து வர மாரி அனிமேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து சர்ச் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து சென்டர்ல இருந்து அனிமேட் ஆகும். தெரியுதா? சென்டர்ல இருந்து அனிமேட் ஆகும். ஓகே. இதுதான் நம்ம வந்து இப்போதைக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் நெறைய ஸ்டைல்ஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால இன்னும் நெறைய ஸ்டைல்ஸ் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயம், இங்க வந்து நீங்க பார்க்குறீங்கல்ல, ஸோ இதில போயிட்டு வேணும்னா பேடிங் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ பாருங்க பேடிங் ஆஃப் நான் 6 குடுத்தேன் அப்படின்னா, இப்போ நான் அவுட்புட்ல போய் பார்க்கும்போது, அது கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அது நமக்கு இன்னும் நல்லாருக்கும். இங்க தெரியுதா? ஸோ இத சுத்தி வர ஸ்பேஸ் வந்து இன்னும் பெட்டரா இருக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, பேடிங் ஆஃப் 6 குடுங்க. இல்ல நம்ம வந்து ஆ ஆ என்ன சொல்றது? மார்ஜின்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, மார்ஜின்லயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அது உங்களோட சாய்ஸ் தான். ஓகே. ஸோ இதுவரைக்கும் எதாவது டவுட் இருந்தா அப்படின்னா, ஜஸ்ட் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க கைஸ். ஓகே. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒண்ணும் பார்க்கல. பேசிக் ஸ்டைலிங்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இதுல எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஹாய் தமிழ் 20 வாங்க வெல்கம் டூ த ஸ்ட்ரீம் ப்ரோ. ஓகே, ஓகே. ஸோ அது வேற மெசேஜ் தான். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பட்டனோட அனிமேஷன நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ இதுல வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கிளாஸ் எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த பட்டனோட ஸ்டைல்ஸ மட்டும் பண்ணலாம். பிஜி ஆஃப் சேம் இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒயிட் கலர் மென்ஷன் பண்றேன். ஓகே. ஸோ இந்த பட்டனுக்கும் வந்து சேம் ஒயிட் அண்ட் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ளூ கலர் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ டெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் அண்ட் அ ஒரு 400 வச்சுக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு ஏத்த மாரி ஸ்டைல்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் மார்ஜின் டாப் ஓகே. மார்ஜின் டாப் ஆஃப் 4 ஓகே. 4 பிக்சல்ஸ் வந்து நான் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எப்படி நீங்க வந்து இன்புட் பாக்ஸ் டிசைன் பண்றீங்களோ, அது ஈக்குவலா பண்ணும்போது, இதோட அவுட்புட் வந்து பெட்டரா அதுக்கு ஈக்குவலாவே இருக்கும். ஓகே. அதுக்காக தான். தென் வந்து பேடிங் ஆஃப் Y2 ஓகே. இப்பவுமே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பட்டன் கிடைச்சிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அதோட அ ஸ்டைல்ஸ இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே 2 எக்ஸ்எல் வந்து கார்னர் ரேடியஸ் மாரி செட் பண்ணிக்கிறேன். 2 எக்ஸ்எல் அல்லது நீங்க லார்ஜ் கூட வச்சுக்கலாம். ஆர் 3 எக்ஸ்எல் கூட வச்சுக்கலாம். பெரிய பட்டனா வச்சீங்க அப்டின்னா 3 எக்ஸ்எல் ரொம்ப சின்ன பட்டனா இருக்கு அப்டின்னா மீடியம். ஓகே. அத விட சின்னதா இருக்கு அப்டின்னா ஸ்மால். இதெல்லாம் நம்ம வந்து டிவைஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதையும் பார்த்துக்கணும். ஓகே. தென் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃபாண்ட் வந்து செமி போல்ட் அப்டின்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஏன்னா டெக்ஸ்ட் ஒரு பட்டனுக்குள்ள இருக்கிற ஃபாண்ட் வந்து போல்டா இருக்கும்போது அது எனக்கு நல்லாவே இருக்காது பார்க்கறதுக்கு. ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணுங்க, இதோட ஃபாண்ட் ஸ்டைல வந்து செமி போல்டா வச்சுக்கோங்க. அண்ட் எப்ப நம்ம ஹோவர் பண்றோமோ, அப்போ அதோட பேக்கிரவுண்ட் கலர் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற மாரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே. அது எப்படி செட் பண்றது ப்ரோ அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நெறைய இதில பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஹோவர் அப்படிங்கிறத போட்டு கோலன் மென்ஷன் பண்ணுங்க. தென் பிஜி ஆஃப்
ப்ளூ. ஓகே. ஸோ பிஜி ஆஃப் ப்ளூ ஆஃப் ஒரு 400 வச்சுக்கலாம். ஓகே. 400 நீங்க வந்து இத வந்து ஹண்ட்ரட்ஸ்ல தான் செட் பண்ண முடியும். ஒன்ஸ் 950 நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா நீங்க வந்து 100 வேல்யூஸ் குடுத்தீங்கன்னா மட்டும் தான் இது எடுத்துக்கும். 420, 430 இந்த மாரிலாம் செட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. தென் வந்து டிரான்சிஷன் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஆஃப் ஸ்மூத் அனிமேஷன். ஓகே. ஓகே. ஸோ டிரான்சிஷன் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப நான் சேவ் பண்ணிட்டு, இப்ப நான் பட்டன போய் செக் பண்ணிக்கிறேன் எதுக்கும் ஒரு ஒரு வாட்டி. ஓகே கைஸ். இதுதான் நம்மளோட பட்டன். அண்ட் இதில வந்து இன்னொரு அனிமேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்டின்னா, இத ஹோவர் பண்ணும்போது டெக்ஸ்ட் கலர் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? ஸோ அதனால டெக்ஸ்ட் கலர் வந்து லைக் அ ஒயிட்டா நம்ம வச்சுக்கலாம். ஓகே. இருங்க நான் இதோட அனிமேஷன டோட்டலா சேஞ்ச் பண்றேன். லைக் பிஜி வந்து ப்ளூ ஆஃப் ஒரு 700 வச்சுக்கலாம். ஓகே. இப்ப நான் டெக்ஸ்ட்டோட கலர வந்து கம்ப்ளீட்டா ஒயிட்டா மாத்தப் போறேன். இது வந்து ஒயிட். ஓகே. ஸோ தென் மார்ஜின் டாப் இதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஃபாண்ட் செமி போல்டா இருக்கட்டும். டிரான்சிஷன் வந்து ஒரு ஒரு 800 வச்சுக்கலாம். ஓகே. ஏன்னா டார்க்கா இருந்தா தான் அது பார்க்கறது எனக்கு தெரிஞ்சு பெட்டரா இருக்கும். அதே மாரி எனக்கு இந்த கிரேடியன்ட் பிஜிலாம் எனக்கு பிடிக்கல. ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்றேன், இத கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு கிரே ஆஃப் 200 நான் செட் பண்றேன். ஓகே. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கிரே தீம்ல இருந்தது அப்டின்னா இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுது. அதே மாரி இங்க வந்து ம். இந்த ஒயிட்லாம் இதெல்லாம் எடுத்துடுறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு நான் பழைய ஸ்டைல் சொன்னேன்ல, அத அப்ளை பண்ணீங்க அப்டின்னா சூப்பரா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நீங்க பழைய ஸ்டைலே அப்ளை பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து எனக்கு புடிச்ச மாரி இந்த சைட்டோட யூஐ ப்ரொஃபஷனலா சேஞ்ச் பண்ண போறேன். ஓகே. ஏன்னா லுக் வந்து கிளீனா இருக்கணும். அந்த மாரி நான் செட் பண்றேன். ஓகே. நீங்க வந்து ஜஸ்ட் அந்த மாரி கூட செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்டின்னா, பட்டன்ல போயிட்டு பிஜி ஸோ இது எல்லாமே செட் பண்ணியாச்சா? ஓகே. ஸோ இப்போ இதோட அவுட்புட்ட பார்க்கலாமா? இப்போ வந்து இதோட அவுட்புட் இதுதான். ஓகே. ஸோ இப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன ட்ரை பண்றோமோ, அது எல்லாமே வந்து இங்க அவுட்புட்டா கிடைக்கும். ஸோ இந்த மாரி நான் ட்ரை பண்றேன். இது எல்லாமே இங்க அவுட்புட் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கொஞ்சம் கிளீனா இருக்கும்னு நெனைக்கிறேன். தென் என்ன பண்ணலாம், நீங்க இந்த டிவ் டாக் இருக்குல்ல, ஸோ இதோட ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ டிவ் டாகோட ஸ்டைல்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நம்ம ரிசல்ட்டா இத காட்ட தான் போறோம். ஓகே. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இதோட மார்ஜின்லயும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். லைக் வந்து ஒரு 4 ஆர் 6 என்ன வேணுமோ நீங்க வச்சுக்கோங்க. 6 அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டர் கேப் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹிடன். ஓகே. ஏன்னா, நான் வந்து இத ஒரு புது ஆப்பரேஷன் பண்ண போறேன். ஓகே. ஸோ நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதும்போது உங்களுக்கு புரியும். இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, டெக்ஸ்ட் வந்து ஒயிட் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஒயிட் அல்லது கிரே நீங்க செட் பண்ணிக்கலாம். என்ன உங்களுக்கு வந்து அங்க பெட்டர் விஷுவல்ஸ் இருக்குதோ, அத மாரி செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வேற மாரி கலர்ஸ் புரொவைட் பண்ணுவேன். ஓகே. தென் வந்து டெக்ஸ்ட் ஆஃப் 2 எக்ஸ்எல். இது வந்து சிட்டியோட நேம். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் ஆஃப் 2 எக்ஸ்எல் வச்சுக்கிறேன். ஏன்னா சிட்டியோட நேம் வந்து பார்க்கறதுக்கே அங்க வந்து கொஞ்சம் பெருசா தெரியணும். அதே மாரி ஃபாண்ட்டோட சைஸ் வந்து செமி போல்டா தெரிஞ்சா போதும். ஏன்னா போல்டாலாம் தெரியணும்னு அவசியம் இல்ல. ஓகேவா? ஸோ அதே மாரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அனதர் டைப் இது வந்து என்னன்னா டெம்பரேச்சர காட்டப் போறோம். டெம்பரேச்சர் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல நெறைய ஆப்பரேஷன்ஸ் பேஸ் பண்ணி அத மாத்துவோம். அதையும் நீங்க பார்க்க போறீங்க இந்த லைவ்ல. ஓகே. ஸோ இப்ப நான் வந்து டெக்ஸ்ட் 4 எக்ஸ்எல்லா வச்சுக்கிறேன். அதே மாரி ஃபாண்ட் போல்டா இருக்க போது. ஓகேவா? ஃபாண்ட் போல்ட் ஏன்னா இது ஒரு மெயின் டேட்டா. ஓகேவா? ஸோ இந்த மெயின் டேட்டாவ நம்ம என்ன பண்ணணும்? போல்டா காட்டணும். அண்ட் மார்ஜின் டாப் ஆஃப் 2 நான் வந்து ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. இதே மாரி தான் ரிமைனிங் நம்ம ஸ்டைல்ஸ் பண்ண போறோம். பட் இங்க நான் வந்து ஜஸ்ட் மார்ஜின் டாப் ஆஃப் 2 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். மார்ஜின் டாப் ஆஃப் 2 எனக்கு வேணும்னா ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே. இதோட அவுட்புட் வராது. ஏன்னா நம்ம வந்து இன்னும் ரெக்வெஸ்ட் எதையுமே ஹேண்டில் பண்ணல. ஓகேவா? அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஸோ இதோட இதையுமே பிளாக்கா மாத்திடுங்க. ஆர் கிரேயா மாத்திருங்க. ஓகேவா? ஸோ கிரே ஆஃப் ஒரு 600 குடுத்தீங்கனாலே ஃபைன். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே. அதே மாரி எனக்கு வந்து 90% வேணாம் ப்ரோ. 50% போதும்னு நெனச்சீங்க அப்டின்னா, 50% குடுங்க. உங்களுக்கு வந்து இந்த யூஐயோட சைஸ் இந்த மாரி பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது சின்னதா இருக்கும். இந்த மாரி ரொம்ப லாங்ல போக வேணாம் அப்டின்னு நெனச்சீங்க அப்டின்னா, இத செட் பண்ணிக்கலாம். பட் உங்களோட டேட்டாஸ பொறுத்து, எவ்வளோ டேட்டாஸ நீங்க வந்து ஷோ பண்ண போறீங்க யூசருக்கு அப்டிங்கிறத பொறுத்து, நீங்க உங்க டிசைன்ஸ வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அததான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து கம்மியான டேட்டாஸ் வச்சிருப்பேன். ஸோ எனக்கு பார்க்கறது ஈஸியா இருக்கும். பட் நீங்க வந்து இன்னும் பெருசா இத டிசைன் பண்ணலாம். ஓகே. ஸோ அதனால உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க டிசைன் பண்ணிக்கோங்க.
கில்லர் எடிட்டிங். ஹாய் ப்ரோ. வாங்க ப்ரோ. வெல்கம் டூ தி ஸ்ட்ரீம். டேஞ்சர் தமிழ் கேமிங். என்ன ப்ரோ கிளையன்ட்டுக்கு இல்ல ப்ரோ. இது நம்ம வந்து 30 டேஸ் சேலஞ்ச் இருக்குல்ல. ஸோ அதுக்கு தான் எடிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம 30 டேஸ் 30 ப்ராஜெக்ட் சேலஞ்சுக்கு தான் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க கைஸ். அதையும் நம்ம பார்த்துடலாம். அண்ட் இப்போ முக்கியமா நம்ம வந்து ஒரு டிஃபரண்டான ஃபேஸ்க்குள்ள போக போறோம். அது என்னன்னா, நம்மளோட ஏபிஐய இப்போ ரெடி பண்ண போறோம். ஓகே. ஸோ ஏபிஐ எப்படி ப்ரோ ரெடி பண்றது அப்படிங்கிறத நான் வந்து இப்போ உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன். எஸ். இப்போ இத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே. இது என்ன அப்படின்னா, ஓப்பன் வெதர் ஏபிஐ ஓகேவா? ஸோ இதோட லிங்க்க நான் வந்து உங்களுக்கு டைரக்ட்டா கமெண்ட்ஸ்ல புரொவைட் பண்றேன். இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஹாய் ப்ரோ. வாங்க ப்ரோ. ரேங்க் ஸ்டார் ஜோதிஷ். வெல்கம் டூ தி ஸ்ட்ரீம். ஓகே கைஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லிங்க். ஏபிஐனா என்னன்னு கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க ப்ரோ. ஏபிஐனா என்ன தெரியுமா? இப்போ வந்து ஒரு டேட்டா இருக்கு. ஓகே. ஸோ ஒரு சர்வர்ல ஒரு டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவ இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னோட சைட்டுக்கு நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு ரெக்வெஸ்ட்ட சென்ட் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ அந்த ரெக்வெஸ்ட்ட சென்ட் பண்ணி, அங்கருந்து ஒருத்தன் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் எக்ஸாம்பிள் தான் எப்பவுமே பார்ப்போம். அதே நம்ம கன்டின்யூ பண்ணலாம். இப்போ நீங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்க. ஓகே. சாப்பிட போயிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கீங்க. நீங்களே போயிட்டு கிட்சன்ல போய், "எனக்கு இதெல்லாம் வேணும். எனக்கு குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்களா? இல்ல. ஸோ ஒரு வெயிட்டர் வருவாங்க. அந்த வெயிட்டர்ட்ட எனக்கு என்னலாம் வேணுங்கிறத லிஸ்ட் பண்ணுவேன். ஸோ லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வெயிட்டர் எனக்கு என்னோட ஆர்டர எடுத்துட்டு, கிட்சன்ல போய் எனக்கு வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க. கரெக்ட்டா? ஸோ அதே மாரி தான் இங்க. நான் வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு ஏபிஐ ரெக்வெஸ்ட்டா அனுப்புவேன். ஓகே. ஸோ அந்த ரெக்வெஸ்ட்ட இந்த சர்வர், இந்த ஓப்பன் வெதர் இருக்குல்ல, ஸோ இந்த சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா, வாங்கிட்டு நான் என்ன கேட்டேனோ அதுக்கான பதில மட்டும் எனக்கு கொடுக்கும். ஓகேவா? அத நான் வாங்கி என்னோட வெப்சைட்ல எப்படி வேணா ஷோ பண்ணிக்கலாம். ஓகே. அந்த ஷோ பண்ற ப்ராசஸ உங்களுக்கு நான் இன்னைக்கு காட்டுறேன். ஓகே. ஸோ எப்படி நம்ம குடுப்போம், எப்படி நம்ம வாங்குவோம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு ஷோ பண்றேன். ரொம்ப சிம்பிள் தான் ப்ரோ. ஓகே. நீங்க இதெல்லாம் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். யூ ஆர் கோயிங் பை த ஏபிஐ கீ ஃபார் இல்ல ப்ரோ இது ஃப்ரீ. இது ஃப்ரீ. 1000 ரிக்வெஸ்ட்க்கு வந்து இது ஃப்ரீ. ஓகேவா? 1000 ரிக்வெஸ்ட்லாம் நம்ம அனுப்ப போறதில்ல. ஸோ 1000 ரிக்வெஸ்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃப்ரீ தான். ஓகே. 1000 ரிக்வெஸ்ட்ட நீங்க சென்ட் பண்ணி 1000 ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. இதுல வந்து டைரக்ட்டா நான் அனுப்பியிருக்கேன்ல. ப்ரோ பைத்தான் ஃப்ளாஸ்க் வச்சு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்களா? பைத்தான் ஃப்ளாஸ்க் வச்சு இந்த டைம் இந்த 30 டேஸ் 30 ப்ராஜெக்ட்ல இல்ல. ஆனா, அத விட அட்வான்ஸா நம்ம பண்ண போறோம். ஏன்னா, ஃப்ளாஸ்க்ங்கிறது ஒரு பேசிக் அப்ளிகேஷன பில்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். பட் நம்ம Django யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஓகே. இருந்தது அப்படின்னா, Django வச்சு நம்ம பண்ணலாம். விச் இஸ் நீங்க என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன்ஸ நீங்க பில்ட் பண்ண முடியும். ஓகேவா? Amazon லெவலுக்கு அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. MongoDBலாம் வச்சு MongoDB இருக்கும்னு நெனைக்கிறேன். டேட்டாபேஸ் கண்டிப்பா இருக்கும். டேட்டாபேஸ் இல்லாம இல்ல. ஏன்னா, ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனே பில்ட் பண்ண போறோம். லைக் வந்து நம்ம சைட்டோட லிங்க்ல போய் நீங்க பார்க்கலையா இன்னும்? இதுல நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுல வந்து இன்னைக்கான ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெதர் ஏபிஐயா? ஸோ இந்த வெதர் ஏபிஐக்குள்ள போனீங்க அப்படின்னாலே, வெதர் ஏபிஐயோட டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இத நீங்க ஓப்பன் பண்ணி கூட நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். டைரக்ட்டா இங்க வந்துக்கலாம். ஓகே. இல்ல ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, லைக் நான் இப்ப சென்ட் பண்ணேன்ல, ஸோ அந்த லிங்க்லயே போய் பாருங்கோங்க. அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட், ஓப்பன் வெதர் ஏபிஐ, தென் HTML, CSS இது எல்லாமே இன்னைக்கு நம்ம பண்ற ப்ராஜெக்ட். ஸோ அது எல்லாமே இங்க இருக்கு. நம்ம டைரக்ட்டா யூடியூப் சேனல் வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அத கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். தென் கோ பேக் டூ த ப்ராஜெக்ட்ஸ். இங்க நாளைக்கு பண்ண போற ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, டார்க் லைட் தீம் பேஸ் பண்ணி ஒரு பேஜ் அனிமேட் பண்றது எப்படி? ஸோ இது எல்லாமே வந்து யுஐ தான். ஓகே. கம்ப்ளீட் யுஐ. இதுக்கப்புறம் டோட்டலா அப்படியே மாறுது. கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரே. சிம்பிளான ஒரு ரெஸ்ட் ஏபிஐ. இங்க தான் வந்து உங்களுக்கு வந்து Node.js-ஆ, தென் Django-வா அல்லது Flask-ஆ அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ண போறோம். இங்க வந்து இப்போதைக்கு நான் Node.js வச்சிருக்கேன். ஏன்னா நெறைய பேர் வந்து ஏன்னா நம்ம சேனல்ல வந்து Django-க்கு எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கு. பட் Node.js-ஓ, Express-க்கோ வீடியோஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஓகே. ஸோ அதுக்காக நான் என்ன நெனச்சேன் அப்படின்னா, இந்த Node.js பேஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இங்க இந்த ப்ராசஸ்க்கு அப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். அதாவது அட்வான்ஸ்டான கான்செப்ட். ஓகேவா? ஸோ என்பிஎம் நோட் பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் எல்லா பேக்கேஜையும் இன்ஸ்டால் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஒரு CRUD ஆப்பரேஷன்ஸ் லைக் வந்து
கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அது எல்லாத்தையுமே ஒரு ஏபிஐ ரெக்வெஸ்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு, போஸ்ட்மேன் வச்சு டெஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா? நீங்க வந்து எல்லா ப்ராஜெக்ட்டும் என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்ம சைட்ல டைரக்ட்டா நீங்க சப்மிட் பண்ண முடியும். சப்மிட் பண்ணீங்க அப்டின்னா, எனக்கு டேட்டாஸ் கிடைச்சிரும். ஓகே. ஸோ அந்த டேட்டாஸ் வச்சு நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ஃபைனலா சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். இதுல இந்த ஆரஞ்ச் கலர் வருது பார்த்தீங்களா? இதுதான் மோஸ்ட் அட்வான்ஸ் ப்ராஜெக்ட் அப்டின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே. இந்த மீடியமா இருக்கிறது வந்து மிடில் ப்ராஜெக்ட். இதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு அ இன்டர்மீடியேட் ப்ராஜெக்ட் மாரி வச்சுக்கலாம். இது ரொம்ப பேசிக் ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ அப்போ ஒரு 30 டேஸ்க்கு ஒரு பெரிய பண்டில் இதுக்குள்ள இருக்கு. நீங்க ரிசோர்ஸுமே எடுத்து படிச்சுக்கலாம். இதுக்குள்ள போனீங்க அப்டின்னா, சாக்கெட்.ஐஓ கிளிக் பண்ண உடனே, இந்த சாக்கெட்.ஐஓனா என்ன? இத பத்தின ஒரு யூஐயே கிடைச்சிரும். நீங்க எங்கேயும் போயிட்டு தேடி அலையணும் அப்டிங்கிற அவசியமே இல்ல. ஜஸ்ட் இதுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு லிங்க்லயும் நீங்க வந்து எடுத்து படிச்சுக்கலாம். ஓகே. லேர்ன் பண்றதுக்கான சோர்ஸ் எல்லாமே டைரக்ட்டான டாக்குமென்டேஷன்ஸே அவைலபிள் இருக்கு. உள்ள நம்ம சைட் தான். ஸோ ஜஸ்ட் இதோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். பயோல இருக்கும். எல்லாத்துலயுமே இருக்கும். ஸோ நீங்க வேணும் அப்டின்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா 30 டேஸ் ப்ராஜெக்ட்டுமே இதுல வந்து கிட் லிங்க்குமே இருக்கு. ஸோ கிட் லிங்க் ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னா, நம்ம லேர்ன்மேடோட அஃபிஷியல் கிட் லிங்க் வந்து உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டோட டாக்குமென்டேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா அவைலபிள் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் லிங்க்ஸே நீங்க ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது டைரக்ட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி எல்லா இதுவுமே இங்க இருக்கு. அ நம்ம 30 டேஸ் ப்ராஜெக்ட்ட பத்தின லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே டெவ் சேலஞ்சுல வந்துரும். ஓகே. ஓகே கைஸ். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டெவ் சேலஞ்ச். ஸோ இன்னும் ஃபீச்சர்ஸ் அதில நெறைய ஆட் பண்றேன். ஸோ வேணும்னா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே கைஸ். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஏபிஐ நான் எடுத்து யூஸ் பண்ண போறேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ம். ஃபர்ஸ்ட்டு இருங்க ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. சைன் இன் பண்ணிட்டு வந்துடுறேன். சைன் இன் வந்து உங்களுக்கே தெரியும்னு நெனைக்கிறேன். சும்மா நம்ம நார்மலா பண்ணுவோம்ல. ஸோ அதே மாரி சைன் இன் தான். அக்கவுண்ட் இல்ல அப்டின்னா, இந்த மாரி அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் இல்லன்னு அப்டின்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. இருந்தது அப்டின்னா டைரக்ட்டா போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்ப நான் இமெயில், யூசர் நேம் மட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க வந்து லாகின் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஏபிஐ கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால லாகின் பண்ண மறந்துறாதீங்க. அக்ரி எல்லாத்தையுமே அக்ரி பண்ணிட்டு, ஃபைனலா நம்ம வந்து செலக்ட் ஐ அம் நாட் ரோபோட் குடுத்துட்டு, கிரியேட் அக்கவுண்ட் குடுத்துருங்க. நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கிறேன் அப்டின்னு நெனைக்கிறேன். ஒரு செகண்ட் இருங்க கைஸ். இத நான் எப்போ எடுத்தேன் அப்டின்னா, நம்ம வந்து இந்த ஒரு ஆல்ரெடி இந்த N8 வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணோம் தெரியுமா? ஸோ அந்த டைம்ல நான் எடுத்திருப்பேன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த இமெயிலோட பாஸ்வேர்ட் எனக்கு மறந்துருச்சு. ஸோ ஒரே ஒரு செகண்ட் இருங்க. ரிட்ரை மட்டும் பண்ணிட்டு வந்துர்றேன். பாஸ்வேர்ட் இல்ல அப்டின்னா, நீங்க அந்த டைம்க்குள்ள கிரியேட் பண்ணிக்கோங்க. புது ஐடி ஓகேவா? ஸோ கிரியேட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் கன்டென்ட்குள்ள போயிடலாம்.
இருங்க வேற ஒரு ஐடியில நான் கிரியேட் பண்றேன். இல்லன்னா ஓகே. இல்ல வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்ப என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, நான் பாஸ்வேர்ட் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டேன். இருங்க ஜஸ்ட் லாகின் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். கன்ஃபர்மேஷன்லாம் கேட்குறேன் கைஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டைம் ஆகும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே லாகின் பண்ணல. ஸோ வந்து லாகின் பண்ணிக்கலாம் அப்டின்னு நான் விட்டுட்டேன். இப்ப தான் நான் ஏபிஐயே வந்து எடுக்க போறேன். ஸோ ஒரே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. எல்லாமே ஸ்பாம்ல இருக்குதுன்னு நெனைக்கிறேன். இந்த மெயினா இந்த ஒரு இதோட மெசேஜஸ் எல்லாமே வந்து ஸ்பாமுக்கு போயிடுது. ஸோ அதனால ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போதைக்கு நான் என்னோட ஏபிஐ கீய ஷோ பண்றேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா என்னோட கீ. ஓகேவா? இந்த கீய தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, உள்ள யூஸ் பண்ண போறோம். சேம் நீங்களும் இதே மாரி ஏபிஐ கீ எடுத்திருப்பீங்க அப்டின்னு நெனைக்கிறேன். எஸ். எடுத்துட்டீங்கன்னா, எஸ்ன்னு மட்டும் கமெண்ட்ல போட்டுருங்க கைஸ். ப்ரோ பிகாம் ஃபினிஷ் பண்ணேன். பட் என்னால டெவலப்பர் ஜாப்க்கு போக முடியல. ஓகே. ஸோ கைஸ் இன்னொரு விஷயம். நீங்க வந்து இந்த மாரி என்ட்ட கேட்கிறீங்கல்ல. இதுக்காக தான் நான் வந்து upskill.learnmate.in அப்படிங்கிறதே நான் கிரியேட் பண்ணதுக்கான ரீசனே, என்ட்ட நெறைய பேர் கேட்கிற கொஸ்டினே இதுதான். ஓகே. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரீ. ஓகேவா? ஸோ நீங்க எதுவுமே பே பண்ணணும்னு அவசியம் இல்ல. புரோகிராமிங் லாங்குவேஜ்லருந்து, டிஎஸ்ஐ கான்செப்ட்லருந்து, இன்டர்வியூ பிரிப்பரேஷன்லருந்து ஓகேவா? லைக் Zoho வரைக்கும் பெரிய கம்பெனிஸோட இன்டர்வியூ பிரிப்பரேஷன்லருந்து, ரோட் மேப்ஸ் கூட நீங்க வந்து ஃப்ரீயா அக்சஸ் பண்ணிக்கலாம். நான் இதில ஃபியூச்சர்ல நெறைய டேட்டாஸ் கூட உள்ள ஆட் பண்ண போறேன். கம்ப்ளீட்டா எல்லாமே ஃப்ரீ தான். ரோட் மேப்ல நீங்க என்ன படிக்கணும், என்ன ப்ராஜெக்ட் பண்ணணும், என்ன படிக்கணும், என்ன ப்ராஜெக்ட் பண்ணணுங்கிறத கிளியரா இந்த சைட்லயே வந்து குடுத்துருப்பேன். நீங்க வந்து இத படிச்சு நான் என்ன ப்ராஜெக்ட் பண்றதுன்னே தெரியாம உட்கார்ந்திருப்பீங்கல்ல. ஸோ அவங்களுக்காக இந்த வெப்சைட் கம்ப்ளீட்டா யூஸ் ஆகும். படிச்சு முடிச்சதுக்கப்புறம் லைக் இந்த மாரி பெரிய கம்பெனிஸோட இன்டர்வியூ பிரிப்பரேஷன் வந்தீங்கன்னா, என்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க? அதோட சிஸ்டம் டிசைன்ஸ் எப்படி இருக்கும்? பிஹேவியர் ரவுண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறது வரைக்கும் கிளியரா இருக்கு. தென் எனக்கு புரோகிராமிங்கே தெரியாது ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன புரோகிராமிங் லாங்குவேஜ் வேணுமோ, அத செலக்ட் பண்ணிட்டு, அதோட கம்ப்ளீட் கான்செப்ட்ட நீங்க உள்ள லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. டவுன்லோட் பண்ணி கூட நீங்க காப்பி பண்ணி கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டது தான் இந்த ஒரு லேர்ன்மென்ட்டோட அப்ஸ்கில் டாட் லேர்ன்மே டாட் இன். ஓகே. இத நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பிகினரா இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனிக்கு போணும்னு நினைக்கிறவங்கனாலும் சரி, கம்ப்ளீட்டா யூஸ் ஆகும். ஓகே. இந்த ஏபிஐ கீய நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கீ நேம் வந்து என்ன வச்சுக்கலாம்? வெதர் ஏபி அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே. இத நான் வந்து என்ன பண்றேன், ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. என்னோட ஏபிஐக்கு யூஸ் பண்ணிடாதீங்க கைஸ். உங்களோட ஏபிஐக்கு யூஸ் பண்ணுங்க. அப்புறம் வந்து எனக்கு அவுட்புட் வராதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, அத நான் குளோஸ் பண்ணிட்டேன். நீங்க வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப கிரியேட் பண்ணிட்டு, தென் டைரக்ட்டா வந்து நம்மளோட ஸ்கிரிப்ட் வந்துருங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்கிரிப்ட்டா தான் வொர்க் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஏபிஐ கிரியேட் பண்ணோம்ல, அத உள்ள பேஸ்ட் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் நம்ம வந்து திரும்ப நான் காப்பி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்றேன், ஏபிஐ கீ அப்படிங்கிறத போட்டு, அந்த நம்ம எடுத்த ஏபிஐ கீய உள்ள பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ என்னோட ஏபிஐ கீய கம்ப்ளீட்டா பேஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு நார்மலான ஏபிஐ கீ தான். ஓகேவா? ஸோ நம்ம வெதர் அப்ளிகேஷன் வேற எந்த டேட்டாவும் கிடைக்காது. வெதர் டேட்டா மட்டும் தான் கிடைக்கும். அதுவும் அவங்களோட டேட்டாஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஓகே. சாரி. உங்களுக்கு இப்படி இருக்கு. சவுண்ட் பிரேக் ஆகுது ப்ரோ.
அப்படியா? இருங்க ப்ரோ செக் பண்ணிடுறேன் ஒன்ஸ் எதுக்கும். ஓகே. செக் பண்ணிட்டேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வந்து ஆடியோ பெட்டரா இருந்ததுன்னா சொல்லிடுங்க. ஸோ நான் அப்படியே நெக்ஸ்ட் போயிடுறேன். ஏன்னா ஆடியோ தான் இம்பார்ட்டன்ட். அது சம்டைம்ஸ் இந்த மைக் லூஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ ஓகேவா இருக்கா ப்ரோ? ஓகே. எனக்கு மொபைல்ல கேட்கும்போது நல்லா இருந்த மாரி தான் ஃபீல் ஆகுது. சரி, ஓகே கைஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட டாம் எலமெண்ட்ஸ நம்ம கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ டாம் எலமெண்ட்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. நம்ம அங்க வந்து கிரியேட் பண்ணோம்ல ஒவ்வொரு ஐடி. ஸோ அந்த ஐடிக்கு டேட்டாவ அனுப்ப போறோம். அல்லது அங்கருந்து டேட்டாவ எடுக்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து பண்ண போறோம். ஓகே. நவ் குட். ஓகே ப்ரோ. சூப்பர், சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத இப்ப சொன்னேன்ல. ஸோ அததான் நம்ம எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா, சிட்டி இன்புட் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். ஸோ இந்த சிட்டி இன்புட் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் கிரியேட் பண்ணோமா இங்க, சிட்டி இன்புட் அப்படின்னு. இதுதான் வந்து அங்க சிட்டி இன்புட் அப்படின்னுங்கிற வேரியபிளா வச்சிருக்கேன். ஓகே. இதுக்கு அப்புறம் தான் இதுக்கு டேட்டா குடுக்க போறேன். அதுக்கு டேட்டா நான் எப்படி குடுப்பேன் அப்படின்னா, கெட் எலமெண்ட் ஓகேவா? ஸோ சாரி டாக்குமெண்ட் டாட் கெட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. ஸோ மென்ஷன் பண்ணிட்டு இதுக்குள்ள ஒரு பாராமீட்டரா நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம அங்க கிரியேட் பண்ண ஐடி டேட்டாவ உள்ள பாஸ் பண்ண போறோம். ஓகே. தென் அடுத்தது ஓகே. ஸோ நம்ம வந்து நெறைய கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா நெறைய உள்ள ஐடிஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்ட்டா? ஸோ அது எல்லாத்துக்குமே கிரியேட் பண்ணணும். ஒன் பை ஒன்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. சர்ச் பிடிஎன் ஓகே. சர்ச் பட்டன் நான் கிரியேட் பண்ண போறேன். இந்த சர்ச் பட்டன்ல என்னலாம் இருக்கும் அப்டின்னா, சேம் இந்த சர்ச் பட்டனுக்கும் ஒரு டேட்டா உள்ள வரும். இந்த என்ன மாரி டேட்டாஸ்லாம் செக் பண்ண போறோம் அப்டிங்கிறத இத கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு சொல்றேன். சர்ச் பட்டனோட ஐடி என்ன? போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகே. சர்ச் பட்டன் செட் பண்ணேனா, அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, கான்ஸ்ட் ஆஃப் சர்ச் பட்டன் முடிச்சதுக்கப்புறம் வெதரோட ரிசல்ட்ட காட்ட வேண்டிய பார்ட் தான் டைரக்ட்டா இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம், வெதர் ரிசல்ட் ஓகே. நீங்க வந்து அங்க என்ன மாதிரியான நேம்ல வச்சிருக்கீங்களோ, அதே நேம்ல மேக்ஸிமம் கிரியேட் பண்ண பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இன்னும் லிட்டில் பிட் ஈஸியா இருக்கும். ஒரு சில நேம் மாறுனா கூட பிரச்சனை இல்ல. ஏன்னா வேரியபிள் நேம் தான் இது. பட் இந்த உள்ள குடுக்குறீங்கல்ல, ஸோ இந்த டேட்டா மட்டும் மாறிடக்கூடாது. அதனால இத போயிட்டு காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு வந்து டேட்டா எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சுல கைஸ். ஏபிஐக்குள்ள போனீங்க அப்டின்னா, இல்ல டைரக்ட்டா சைன் இன் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஏபிஐ கீ டைரக்ட்டா வந்துரும். ஓகே. அங்க போயிட்டு நான் சொன்னேன்ல, அந்த நம்ம டவ் சேலஞ்சுல போய் செக் பண்ணுங்க. டவ் சேலஞ்சுல உள்ள போயிட்டு நம்ம சைட்குள்ள போனீங்க அப்டின்னா, இன்னைக்கு என்ன சேலஞ்ச் பண்றோமோ அத ஓப்பன் பண்ணிட்டு, இன்னைக்கான ப்ராஜெக்ட்ஸ்குள்ள போயிருங்க. ஓகே. உள்ள போயிட்டு இந்த வெப்சைட்டோட லிங்க கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஏபிஐ வரும். ஸோ அந்த ஏபிஐ வேணும்னா நீங்க வந்து லாகின் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வெதரோட ரிசல்ட்ட பார்க்கறதுக்கான இது அடிச்சாச்சு. ஸோ வெதரோட ரிசல்ட்க்குள்ள நம்ம என்னலாம் கிரியேட் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் சிட்டி நேம் கிரியேட் பண்ணோமா? ஓகே. சிட்டி நேம் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த சிட்டி நேம்க்குள்ள சாரி டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஸோ அந்த ஐடிக்குள்ள நான் என்ன செட் பண்ணிக்கிறேன் அப்டின்னா, இந்த சிட்டியோட நேம என்ன ஐடில நான் எடுத்தனோ, அந்த ஐடிய நான் உள்ள காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். சாரி. நம்ம இத வந்து மல்டிபிள் காப்பீஸ் எடுத்துக்கலாம். நம்ம வேணுங்கிறப்ப நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகே. சிட்டி நேம் சிட்டி நேம் உள்ள குடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டெம்பரேச்சர் இருக்கும். ஓகே. டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சருக்கு நம்ம வந்து சேம் டெம்பரேச்சர் தான் குடுத்துருந்தோம்னு நெனைக்கிறேன். ஒன்ஸ் நான் வந்து திரும்ப போயிட்டு செக் பண்ணிக்கிறேன். ஓகே. எஸ் டெம்பரேச்சர் தான். இத நம்ம காப்பி பண்ணிட்டு, உள்ள வந்து இதில பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் என்ன வச்சிருந்தோம்? ஸோ கண்டிஷன். கண்டிஷன காப்பி பண்ணி, இந்த 2 இடத்துலயும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க ஒண்ணு, தென் இதுக்குள்ள. ஓகேவா? ஸோ அதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இதில வந்துட்டு ஹியூமிடிட்டியும் நம்ம வந்து காப்பி பண்ணி உள்ள பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்ப நமக்கு எல்லா டேட்டாவையும் நம்ம எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ அதாவது டேட்டா எடுத்து உள்ள வச்சுக்கலாம். அல்லது டேட்டாவ நம்ம வந்து ப்ராசஸும் பண்ணிக்கலாம். 2 விஷயத்த நம்ம வந்து இங்க இத வச்சு பண்ணிக்கலாம். இததான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்டின்னா, டாம் எலமெண்ட்ஸ் அப்டின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அந்த டாலம் எலமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி, இப்போ அடுத்த ப்ராசஸ நம்ம வந்து டைரக்ட்டா ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன மாரி ப்ராசஸ்லாம் இருக்க போது அப்டிங்கிறத நான் சிம்பிளா சொல்லிடுறேன். என்ன மாரி ப்ராசஸ்லாம் இருக்கும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிம்பிளான ஒரு சர்ச் பட்டன கிரியேட் பண்ணுவோம். ஓகே.
அந்த சர்ச் பட்டனுக்கு அப்புறம் அ ஏபிஐ ரெக்வெஸ்ட்ட ஏபிஐ மூலியமா நம்ம வாங்கிட்டு, இப்ப நம்ம கிரியேட் பண்ணோம்ல. ஸோ இந்த கீ. ஸோ இந்த கீய நம்ம அதுல ரெக்வெஸ்ட்டா பாஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எப்படிங்கிறத நான் சொல்லி தரேன். அதுக்கப்புறம் அந்த டேட்டாவ இன்னொரு இதுல நம்ம ஸ்டோர் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம டேட்டாஸ் எடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாரி நெறைய உள்ள ப்ராசஸ் இருக்குது. எல்லாமே ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். நெறைய ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. இது பேசிக் ப்ராஜெக்ட். ஸோ பேசிக்கா தான் எல்லாமே இருக்கும். தென் நம்ம Djangoல பார்த்தோம்ல, Djangoல வந்து மியூசிக் பிளேயர் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நெறைய அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணோம். அப்போ நீங்க பார்த்தீங்கல்ல, ஸோ அது அட்வான்ஸ் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து பேசிக் கான்செப்ட். ஓகே. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா இந்த அ ஒரு நியூவான ஒரு ஃபங்ஷன் கிரியேட் ஒரு சாரி ஒரு ஈவென்ட் கிரியேட் பண்றேன். அது என்ன ஈவென்ட் அப்டின்னா, கிளிக் ஈவென்ட் ஓகேவா? கிளிக் பண்றாங்க அப்டின்னா, ஒரு ஈவென்ட் நடக்கணும். ஸோ அதுதான் கிளிக் ஈவென்ட் அப்டின்னு சொல்லுவோம். இதுக்கான இத நம்ம எப்படி செட் பண்றது அப்டின்னு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்டின்னா, சர்ச் பட்டன் இருக்குல்ல. ஸோ இந்த சர்ச் பட்டன் தான் கிளிக் பண்ண போறாங்க. கரெக்ட்டா? ஸோ அதனால அத எடுத்துட்டு, இதுல ஆட் ஈவென்ட் லிசனர் அப்டிங்கிறத குடுக்குறேன். அதாவது இந்த ஈவென்ட் நடக்குதா அப்டிங்கிறத கேட்டுட்டே இரு, பார்த்துட்டே இரு அப்டின்னு சொல்றது தான் அந்த ஆட் ஈவென்ட் லிசனர். ஸோ இவன்ட்ட போயிட்டு நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, ஒரு கிளிக் ஈவென்ட் நடக்குதா அப்டிங்கிறத செக் பண்ணு. ஸோ இதுல பார்த்தீங்கனாலே தெரியும். இத வந்து தனியா ஒரு இதா எடுத்துக்கும். டைப்பாவே எடுத்துக்கும். ஓகே. ஸோ அத ஹோவர் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்க பார்க்கலாம். எனக்கு இப்போ ரெக்கமெண்டேஷன் வரல. பட் இது வந்து ஒரு டைப்பா எடுத்துக்கும். ஓகேவா? இது கிளிக் டைப் அப்டின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஓகே. இத கிளிக் பண்ணாங்க அப்டின்னா, என்ன நடக்கணும்? ஜஸ்ட் ஒரு ஆரோ ஃபங்ஷன் ஆர் கால் பேக் ஃபங்ஷன் எழுதிக்கலாம். ஓகே. இதுக்குள்ள நான் வந்து இத கிளிக் பண்ண உடனே என்ன ஆக்ஷன்ஸ்லாம் நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இத கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து ஒரு டேட்டா வரப்போது. கரெக்ட்டா? ஸோ அது என்ன டேட்டா? சிட்டியோட டேட்டா வரப்போது. கிளிக் பண்ணா அந்த சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய டேட்டா எனக்கு வேணும். அதுதான் நான் இப்போ இங்க ரைட் பண்ண போறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு வேரியபிள் நேம கிரியேட் பண்ணிக்கோங்க. சிட்டின்னு. வேற நேம் வேணும் அப்டின்னா வச்சுக்கோங்க. நான் சிம்பிளா இருக்கணும் அப்டிங்கிறதுக்காக சிட்டி குடுத்துட்டேன். தென் சிட்டியோட இன்புட். இதுதான் நமக்கு டேட்டா. கரெக்ட்டா? சிட்டி இன்புட்ல தான் யூசர் என்டர் பண்ணக்கூடிய டேட்டாவே இருக்கு. ஸோ அதனால அத எடுத்துக்கிறேன். அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூ, ஸோ அந்த வேல்யூவ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ட்ரிம் பண்ணி எடுக்கிறேன். ஓகே. ஓகே. எஸ். இதோட நமக்கு என்ன ஆச்சு அப்டின்னா, சிட்டி டேட்டா கிடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஒரு சின்ன ஆப்பரேஷன் பண்ண போறேன். அது என்ன ஆப்பரேஷன் அப்டின்னா, யூசர் குடுக்குற டேட்டா எம்ப்டியா இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ண போறேன். அதுக்கான ஒரு வேலிடேஷன் லைக் ஒரு கண்டிஷன் செக் பண்ற மாரி வச்சுக்கலாம். சிட்டி டேட்டா ஈக்குவல்ஸ் டூ எம்ப்டியா இருக்குதா? ஸோ இந்த மாரி ஒரு இத நீங்க போட்டீங்க அப்படின்னா, எம்ப்டி டேட்டாவாங்கிறத செக் பண்ணும். இஃப் எம்ப்டி டேட்டா அப்படின்னா, நான் யூசருக்கு என்ன சொல்லணும்? ப்ளீஸ் என்டர் அ சிட்டி நேம் அப்படிங்கிறத ஒரு எரர் மெசேஜா குடுக்கணும். ஸோ எரர் மெசேஜ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க வந்து டிஃபால்ட்டான ஃபங்ஷனே இருக்கு. ஓகே. ஷோ எரர் ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஷோ எரர் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, யூசருக்கு ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி காட்டலாம். அல்லது நீங்க டைரக்ட்டா சாரி அலர்ட் கூட நீங்க குடுத்துக்கலாம். ஓகே. அலர்ட் மெசேஜ் குடுத்தீங்க அப்படின்னா, மேல பாப்பப் மாரி ஷோ ஆகும். எரர் மெசேஜ் குடுத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு எரர் செட் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அந்த எரர்ல போயிட்டு எரர் மாரி நம்ம காட்டிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளீஸ் என்டர் தி நேம். ஓகே. எஸ். ஸோ இதோட என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து யூசர்ட்ட சொல்லிட்டேன். நீங்க வந்து டேட்டா குடுக்கல. ஒரு சிட்டி நேம் குடுங்க அப்படிங்கிறத சொல்லியாச்சு. தென் அகைன் நம்ம வந்து இதுல ஒரு ஆப்பரேஷன் பண்ணணும். என்னன்னா, ரிட்டர்ன் பண்ணணும் இத. அப்பதான் நமக்கு வந்து இதோட கம்ப்ளீட் ஆயி முடியும். ஓகேவா? ஸோ அதனால ரிட்டர்ன் இத போட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் மெயின் ஆப்பரேஷனே வருது. டேட்டா கிடைச்சிருச்சு ப்ரோ. இப்ப கிடைக்கலன்னா நம்ம ஒண்ணு சொல்ட்டோம். கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணணும்? ஸோ டைரக்ட்டா நம்ம ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ண போறோம். அந்த ஃபங்ஷனுக்குள்ள இந்த டேட்டா சிட்டி டேட்டாவ அனுப்ப போறோம். ஓகே. ஸோ இந்த ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஒரு பார்ட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஏன்னா ஃபங்ஷன் நேம் வைக்கணும்ல. இப்போ இது ஆ கொஞ்சம் வெளிய வந்துருங்க. ஓகேவா? ஸோ வெளிய வந்துட்டு, இப்போ ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ண போறேன். ஃபங்ஷன்ல 2 விதமா இருக்கு. ஒண்ணு சிங்க்ரனஸ் ஃபங்ஷன், இன்னொன்னு அசிங்க்ரனஸ் ஃபங்ஷன். இந்த அசிங்க்ரனஸ் ஃபங்ஷன் அப்படிங்கிறது தான் நம்ம ஏபிஐ பில்ட் பண்றதுலயே அதிகமா யூஸ் பண்ணுவோம். என்ன ரீசன் அப்படின்னா, கொஞ்ச நேரம் டேட்டாவ வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ ஏபிஐ ரெக்வெஸ்ட் வருது. ஸோ அந்த ஏபிஐ ரெக்வெஸ்ட் வரதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைம் ஆகுற டைமுக்கு நான் வெயிட் பண்ணி என்னோட டேட்டா வர வரைக்கும் நான் காத்திருந்து, அது வந்ததுக்கு அப்புறம் எடுத்து கொண்டு வந்து யூசர்ட்ட காட்டலாம். ஓகேவா? ஸோ அந்த அசிங்க்ரனஸ் வே தான் நான் இப்போ பண்ண போறேன். ஸோ அத எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க எப்பவுமே ஃபங்ஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஆசிங்க் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி. ஓகே. இங்க கீழ காட்டுது பாருங்க. ரெக்கமெண்டேஷன்ல ஆசிங்க் ஃபங்ஷன் கிரியேட் பண்ண போறீங்களா அப்படின்னு. ஸோ நான் கிளிக் பண்ணாலே போதும். ஆசிங்க் ஃபங்ஷன் அண்ட் அதோட நேம். இந்த நேம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு புடிச்ச மாரி நேம் வச்சுக்கலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இத வச்சு நான் வந்து ஒரு ஒன் செகண்ட். இத வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஏபிஐ ரெக்வெஸ்ட் எடுக்க போறேன். ஸோ அதனால கெட் வெதர் அப்படிங்கிறத நான் குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ கெட் வெதர் டேட்டா நீங்க குடுத்துக்கலாம். என்ன வேணா குடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஃபங்ஷன் நேம் இருக்குல்ல, இத காப்பி பண்ணிட்டு போயிட்டு இங்க நான் குடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ அதிலருந்து டேட்டா எனக்கு இதுக்குள்ள வந்துரும்.
ஓகே. இந்த ஃபங்ஷனுக்குள்ள வந்துரும். என்ன டேட்டா வரணும்? சிட்டி டேட்டா வரணும். ஸோ, அதனால அதையும் புரொவைட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ, தென் இதுக்குள்ள பேரம்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இது என்னன்னா பாராமீட்டர். அதுதான் நம்ம பேரம்ஸ் அப்படின்னு குடுத்துருக்கோம். இது வேணும் அப்படின்னா, இதையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லைக் சிட்டி. ஓகே. ஏன்னா இந்த நேம நீங்க குடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உள்ள ஆக்சஸ் பண்றதுக்காக. ஓகேவா? இப்போ உள்ள இன்னொரு மெத்தட நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம். அது என்ன மெத்தட் அப்படின்னா, ட்ரை கேட்ச். இது என்ன ப்ரோ புதுசா இருக்க ட்ரை கேட்ச் அப்படின்னா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இப்போ ஒண்ணும் தெரியாது. சிம்பிள் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது. பட் பெரிய ப்ராஜெக்ட்ல அப்படின்னா, ஒரு சில டைம் அந்த ரெக்வெஸ்ட் வரல அப்படிங்கிறப்போ, நமக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் இதா கிராஷ் ஆயிரும். ஓகே. ஸோ அந்த மாரி ஆப்பரேஷன் நடக்கக்கூடாது அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, இந்த ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் எரர் வந்ததுன்னா, ஒரு டெவலப்பரா என்ன எரர் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே. ஸோ அதனால ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணிட்டு, இதுக்குள்ள நீங்க வந்து குடுங்க. ஓகே. ஹாய் ப்ரோ மார்ட்டின் வெல்கம் டூ த ஸ்ட்ரீம் வாங்க ப்ரோ. ஓகே. ஸோ இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ட்ரை கேட்ச்ல நான் வந்து சம் கண்டிஷன்ஸ் எழுதப் போறேன். லைக் கான்ஸ்ட் ஓகேவா? ஸோ இத கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு நீங்க கான்ஸ்ட், லெட் இந்த மாரி நெறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. அத பத்திலாம் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இத நான் வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கான்ஸ்டன்டான வேரியபிள் அப்படிங்கிறதுனால அதில வச்சுக்கிறேன். வேர் நெறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அது ஓல்டர் ப்ரௌசர்க்காக பில்ட் பண்ணது. இப்போ அது யூஸ் பண்றது ரெக்கமெண்டேஷன் இல்ல. ஓகே. ஹலோ ப்ரோ வாங்க. நீங்களும் எனக்கு புரியல ப்ரோ. என்ன இன்வைட் புரியல. ஓகே. ஸோ இப்ப நான் ஏபிஐ கீ எடுத்தேன்ல. ஸோ இந்த ஏபிஐ கீய நான் உள்ள புரொவைட் பண்ண போறேன். எப்படிங்கிறத நான் இப்ப சொல்றேன். ஓகே. பாஸ்வேர்ட் மஸ்ட் கன்டெயின்ஸ் பிட்வீன் 8 அண்ட் 215 அ புரியல ப்ரோ நீங்க என்ன சொல்றீங்கன்னு. ஜஸ்ட் அத மென்ஷன் பண்ணீங்க அப்டின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே கைஸ் இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஏபிஐ ரெக்வெஸ்ட் எடுத்தோம்ல, அந்த சைட்டுக்கே போயிடுறேன். இங்க வந்துடுறேன். ஓகேவா? இங்க வந்துட்டு இந்த ஏபிஐ யோட அந்த ஸ்ட்ரக்சர நம்ம காப்பி பண்ணணும். நம்ம வந்து வெதர் ஏபிஐ எடுக்க போறோம். ஸோ டைரக்ட்டா மேல வந்துரலாம். மேல வந்துட்டு ஏபிஐ டாக்ஸ்க்குள்ள போயிட்டு அந்த ஒரு ஃபைல் இங்க இருக்குல்ல, வெதர் 2.5 அப்டின்னு ஒரு இது இருக்கும். அந்த ரெக்வெஸ்ட்ட காப்பி பண்ணிக்கலாம். ஓகே. இத விட அது கொஞ்சம் பழசு தான். பட் இருந்தாலும் அதில கொஞ்சம் அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஒவ்வொரு டேட்டாஸ்க்கும் பார்த்தீங்க அப்டின்னா, செப்பரேட்டா ஸ்டைல்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அதனால ஓ! Zohoவா? ஓகே, ஓகே ப்ரோ. பாஸ்வேர்ட் மஸ்ட் கன்டெயின்ஸ் பிட்வீன் 80 டூ 250 தெர்ல ப்ரோ அது என்னன்னு. அது தெர்ல ப்ரோ. நான் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஈஸியா ஓப்பன் ஆயிடுச்சு. பட் உங்களுக்கு ஓப்பன் ஆகணும்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே. சரி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இந்த ஏபிஐ கீய மட்டும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன் கைஸ். இதுல வரலையா? ஸோ நானே குடுக்குறேன். ஸோ அந்த ஏபிஐ கீ தான். என்ன மாரியே நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த ஏபிஐ கீ தான். ஓகேவா? ஸோ இந்த ஏபிஐ கீல இப்போ நம்ம வந்து என்னலாம் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சாரி. இருங்க ஒரே ஒரு செகண்ட். இத இத வந்து இந்த ஒரு அபாஸ்ட்ரோஃபி மாரி ஒண்ணு இருக்கும். கேள்விப்பட்டுருக்கீங்களா? ஸோ இத குடுத்து மென்ஷன் பண்ணணும். ஏன்னா உள்ள வந்து இந்த மாரி சிட்டி டேட்டாலாம் நான் குடுக்குறேன். ஸோ அதனால இந்த மாரி மென்ஷன் பண்ணிட்டு குடுங்க. ஓகேவா? ஓகே. இதுக்குள்ள நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஏபிஐ கீழ நம்ம வந்து இந்த யூஆர்எல்ல செட் பண்ணியிருக்கோம். இந்த யூஆர்எல் எதுக்காக அப்டின்னா, நமக்கு வெதர் டேட்டாவ கொண்டு வந்து குடுக்க போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த கொரியில நான் என்ன பண்றேன் அப்டிங்கிறத பாருங்க. ஸோ இது வந்து கொரின்னு சொல்லுவோம். இந்த கொரி என்ன அப்டின்னா, ஒரு டேட்டாவ அனுப்பும். ஓகே. ஸோ அந்த டேட்டா என்ன அப்டின்னா, சிட்டி டேட்டா. சிட்டி டேட்டா நம்ம பாராமீட்டரா பாஸ் பண்ணோமா? ஸோ அந்த சிட்டி டேட்டா உள்ள வருது. வந்ததுக்கப்புறம் சாம்பம் ப்ரோ இன்வைட் குடுத்தேன்னு நெனைக்கிறேன். ஆமா உங்க இமெயில் தான் குடுத்துருக்கேன். வ எஸ் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். பாருங்க. ஓகே. ஏபிஐ கீ ஐடில நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, ஆல்ரெடி இந்த கிரியேட் பண்ண இந்த ஒரு கீய உள்ள செட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் இத கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து மெட்ரிக்ஸ். இது என்ன அப்டின்னா, இந்த யூனிட்ஸ் எல்லாமே நம்ம புரொவைட் பண்ணுவோம். லைக் வந்து இந்த டெசிமல் சாரி
லைக் டெம்பரேச்சருக்கு வந்து செல்சியஸ் இந்த மாரி இருக்கும்ல. அது எல்லாத்தையும் இது குறிக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே செட் பண்ணியாச்சு. தென் ஃபர்தரா நம்ம வந்து ஒரு சில ஆப்பரேஷன்ஸ பெர்ஃபார்ம் பண்ண போறோம். அதெல்லாம் என்ன ஆப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறத சிம்பிளா இப்ப எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த ஏபிஐல ஒரு டேட்டா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த டேட்டாவ நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நம்ம ஏபிஐ யூஆர்எல்ல இருந்து டைரக்ட்டாவோ சாரி ஏபிஐ கீன்னு குடுத்துருக்கனா, இத மாத்திக்கிறேன். மேல ஏபிஐ கீ இருக்குல்ல. ஸோ அதனால இது யூஆர்எல்ன்னு வச்சுக்கலாம். ஆர் டேட்டான்னு வச்சுக்கோங்க. என்ன வேணா வச்சுக்கோங்க. அது உங்களோட சாய்ஸ் தான். ஏன்னா இது வேரியபிள் நேம் தான். ஓகே. ஸோ இப்போ இந்த ஏபிஐ யூஆர்எல்லுக்கு டேட்டா வந்திருக்கும். அந்த டேட்டாவ டைரக்ட் ஆக்சஸ் பண்ணாம, ஒரு வேரியபிள்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஸ்டோர் பண்ணிட்டு ஆக்சஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்ம டேட்டாவ ஒரு இடத்துலருந்து எடுக்க போறோம். ஓகே. அந்த எடுக்க போற ஸ்டெப் தான் இங்க நீங்க பார்க்க போறீங்க. லைக் நான் வந்து வெயிட் பண்ணுன்னு சொன்னேன்ல. அந்த விஷயம். ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு வேரியபிள் நேம்ல நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ்ங்கிற வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் டேட்டாவ வெயிட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக அவைட் கீவேர்ட் யூஸ் பண்ணி, ஃபெட்ச் தெரியும்ல. ஃபெட்ச் அல்லது ஆக்சிஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்க ஆக்சிஸ் யூஸ் பண்ணணுங்கிற தேவையில்ல. ஏன்னா இம்போர்ட் பண்ண ஆக்சிஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, டிஃபால்ட்டாவே வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபெட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெட்ச் யூஸ் பண்ணிட்டு, ஏபிஐ யூஆர்எல்ல மட்டும் உள்ள டேட்டாவ ஒரு பாராமீட்டர பாஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ரெஸ்பான்ஸ்க்குள்ள வெயிட் பண்ணி ஏபிஐ ரெக்வெஸ்ட் அனுப்பி, அதிலிருந்து டேட்டா வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, அந்த வந்த டேட்டாவ ரெஸ்பான்ஸ்க்குள்ள ஃபெட்ச் பண்ணி விட்டுரும். ஓகே. இப்போ ஃபெட்ச் பண்ண டேட்டாவ வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபர்தரா ஒரு சில ப்ராசஸ நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. எடுத்த உடனே நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கண்டிஷன் ரைட் பண்ணி, இந்த ரெஸ்பான்ஸ்ல டேட்டா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ எப்படி செக் பண்றது அப்படிங்கிறத சொல்றேன். நாட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா, டேட்டா இல்லையா அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே. ஸோ நாட் ரெஸ்பான்ஸ் டாட் ஓகே. ஸோ இது வந்து டிஃபால்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இதே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. வேற எதுவும் எழுதணும்னு அவசியம் இல்ல. ஓகேவா? ஸோ நாட் ரெஸ்பான்ஸ் டாட் ஓகே. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நீ வந்து ஒரு எரர அனுப்பு அப்படிங்கிறத சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, த்ரூ கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. த்ரூங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது போடு, தூக்கி போடுங்கிற மாரி தான். ஓகே. ஒரு எரர் தூக்கி போடு அப்படின்னு சொல்ற மீனிங் தான். ஓகே. ஒரு எரர் நான் மெசேஜ் ஷோ பண்ண போறேன். ஒரு நியூ அப்படிங்கிற கீவர்ட் நான் எதுக்காக குடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். ஒரு ஆப்ஜெக்ட் நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது, நம்ம வந்து குடுப்போம். அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து யூஸ் பண்ணும்போது, நம்ம வந்து இத குடுப்போம். ஓகேவா? ஸோ லைக் எப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டரா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எடுத்து யூஸ் பண்ணும்போது. ஓகே. தென் இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சிட்டி நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு மெசேஜ நான் குடுக்குறேன். ஓகே. ஸோ இப்ப என்ன ஆகும்னா, இந்த மாரி ஒரு டேட்டா யூசர் குடுத்தது இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, இந்த எரர இது பாஸ் பண்ணும். ஓகே. ஸோ அதுதான் இங்க ஆப்பரேஷனும் நடக்குது. தென் இப்போ என்ன ஆகுது? டேட்டா கிடைச்சிருச்சு. ஸோ சக்சஸ்ஃபுல்லா இருக்குது அப்டின்னா, அந்த டேட்டாவ ஜேசன் ஃபார்மேட்ல மாத்தி இன்னொரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறோம். ஓகே. ஸோ அதான் அது இன்னொரு இம்பார்டன்ட் ஃபேஸ். ஏன்னா அப்பதான் நம்ம டேட்டாவ கொண்டு போய் காட்டுறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, அனதர் கான்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கான்ஸ்ல நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, வரக்கூடிய டேட்டாவ ஜேசன்ல மாத்தி ஸ்டோர் பண்ண போறேன். ஓகே. அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டா அப்டிங்கிற ஒரு நேம்ல வச்சுக்கலாம். ஆர் எனிதிங் உங்களுக்கு புடிச்ச நேம்ல நீங்க கூட இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே. அவைட் கீவர்ட்ல நான் என்ன பண்றேன் வரக்கூடிய டேட்டா. ஸோ என்ன டேட்டா வருது? ரெஸ்பான்ஸ்ல டேட்டா வருது. இப்போ டேட்டாவ எடுத்து தூக்கி ரெஸ்பான்ஸ்ல ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அதனால ரெஸ்பான்ஸ் சாரி ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன். ஓகே. இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்டின்னா, இந்த டேட்டா எல்லாமே ஜேசன் ஃபார்மேட்ல கன்வெர்ட் ஆயி டேட்டால நமக்கு ஸ்டோர் ஆயிடும். ஓகே. ஃபைனலா நம்ம என்ன பண்ண போறோம்? கிடைச்ச டேட்டாஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போய் அ லைக் ஜ சாரி நம்ம டாம் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி HTMLல ஷோ பண்ண போறோம். அந்த ப்ராசஸ் இதுக்கப்புறம் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணலாம்? லைக் நம்ம சிட்டி நேம், சிட்டி, டெம்பரேச்சர் இதெல்லாம் கிரியேட் பண்ணுவோம்ல. அந்த வேரியபிள் நேமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சிட்டி நேம் யூஸ் பண்ணிட்டு, இதுக்குள்ள நம்ம வந்து டெக்ஸ்ட் கன்டென்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போறோம். இந்த டெக்ஸ்ட் கன்டென்ட்னா என்ன ப்ரோ? அப்படின்னு நெறைய பேருக்கு டவுட் வரலாம். இந்த டெக்ஸ்ட் கன்டென்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம HTMLல ஒரு டேட்டாவ தூக்கி போடுறதுக்காகவும், அல்லது அங்கருந்து ஒரு டேட்டாவ நம்ம ரிட்ரைவ் பண்றதுக்காகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டெக்ஸ்ட் கன்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ சிம்பிளா புரிஞ்சுதா? டெக்ஸ்ட் கன்டென்ட் அப்படிங்கிறது இங்கேருந்து ஒரு டேட்டாவ HTML ஐடி யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஐடிக்கு சென்ட் பண்றதுக்காகவும், வித்தவுட் எனி HTML டாக்ஸ் ஓகே. HTML டாக்ஸ் இல்லாம ஒரு டேட்டாவ HTMLக்கு சென்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் கன்டென்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். ஓகே. சிம்பிளான டெக்ஸ்ட் கன்டென்ட்ட மட்டும் அனுப்புன்னு சொல்ற மாதிரி. இத நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா, சிட்டி நேம் டாட் டெக்ஸ்ட் கன்டென்ட் இந்த வேரியபிள் நேம செலக்ட் பண்ணிட்டு, இதுக்கான டாட் வச்சு நீங்க டெக்ஸ்ட் கன்டென்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு, நான் என்ன பண்ண போறேன், இந்த டேட்டாவ கொஞ்சம் டிஃபரெண்ட்டா நான் சென்ட் பண்ண போறேன். லைக் எப்படிங்கிறத பாருங்க. இப்போ நம்ம வந்து HTML டேட்டாவ பாஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த மாரி எழுதுவோம். ஓகே. ஒரு அ சாரி நம்மளோட பைத்தான்ல எப்படி எழுதுவோம்? யூஸ் பண்ணுவோமா? ஸோ பிரிண்ட் எஃப் அப்படிங்கிறது வெறும் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அது எதுக்காக அப்படின்னா, அந்த வேரியபிள் உள்ள ஸ்ட்ரிங்லயே நம்மளால டேட்டாவ அடிஷனலா பாஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக.
ஓகே. அதே மாரி ஜாவாஸ்கிரிப்ட்ல டாலர் சிம்பல், கர்லி பிரேஸ் குடுத்தோம் அப்டின்னா, உள்ள பாராமீட்டரோட ஒரு டேட்டாவ பாஸ் பண்ண முடியும். ஒரு வேரியபிள் சாரி ஒரு ஸ்ட்ரிங் கூடயே. ஓகேவா? ஸோ அதனால அதுதான் நான் இப்ப பண்ண போறேன். என்ன அப்டின்னா, இதுக்குள்ள என்ன டேட்டா இருக்க போது? லைக் டே அ சாரி டேட்டா டாட் நேம். என்ன ப்ரோ டேட்டா டாட் நேம் அப்டின்னு குடுக்குறீங்க சிம்பிளா அப்டின்னா, ஆல்ரெடி இத ஜேசன் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி டேட்டாக்குள்ள வச்சுட்டேன். ஓகேவா? இப்ப எனக்கு ரொம்ப சிம்பிள் ஆயிருச்சு இந்த ப்ராசஸ். ஈஸியா நாம என்ன பண்ணிக்கலாம், ஜேசன்க்குள்ள இருக்கக்கூடிய நேம் மட்டும் எடுத்துட்டு போயிட்டு, இங்க நான் அவுட்புட்டா நான் புரொவைட் பண்ணிறலாம். ஓகே. ஸோ அதுதான் நான் இங்க பண்ணியிருக்கேன். தென் வேணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கண்ட்ரி இதையும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்ப நான் சிட்டிய மட்டும் குடுக்குறேன். கூடவே நான் கண்ட்ரிய சேர்த்து புரொவைட் பண்ணணும்னு நெனச்சேன் அப்டின்னா, அதையும் நீங்க செட் பண்ணிக்கலாம். எப்டிங்கிறத இங்க சொல்றேன். லைக் சிம்பிளா அதுக்கு ஒரு டாலர் வித் கர்லி பிரேஸ் குடுத்துக்கோங்க. கமா செப்பரேட்டடா வச்சுக்கோங்க. இதுக்குள்ள டேட்டா டாட் சிஸ் அப்டிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓகே. ஸோ இந்த சிஸ் குடுத்துட்டு, நீங்க வந்து கண்ட்ரி புரொவைட் பண்ணும்போது, அந்த கண்ட்ரியோட டேட்டா உள்ள போகும். டிஆர்ஒய் ஓகே. ஸோ இந்த கண்ட்ரியோட டேட்டா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு டைரக்ட்டா அங்க போயிரும். ஸோ இதுல யூ விடலையா? இப்ப நமக்கு வந்து 2 டேட்டா வந்து சிட்டியோட அ சிட்டி நேம் அப்டிங்கிற இது வச்சோம்ல ஐடி அதுக்கு பாஸ் ஆயிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, டெம்பரேச்சர். ஓகே. டெம்பரேச்சர்க்குள்ளேயும் சேம் டெக்ஸ்ட் கன்டென்ட்ல டேட்டாவ பாஸ் பண்ண போறோம். இதுவும் அதே மாரி, இந்த மாரி ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. தென் டாலர் கர்லி பிரேஸ் ஓகேவா? ஸோ இதுக்குள்ள என்ன டேட்டாலாம் பாஸ் பண்ணணும்? லைக் ஒரு டெம்பரேச்சரோட டேட்டா பாஸ் பண்ண போறேன். இந்த டெம்பரேச்சரோட டேட்டா வந்து ஒரு மெயின் மெத்தடுக்குள்ள இருக்கும். ஓகே. ஸோ அத நான் ஆக்சஸ் பண்றது எப்படிங்கிறத சொல்லிடுறேன். பட் இருந்தாலும் இந்த டெம்பரேச்சரோட டேட்டா எனக்கு எந்த விதத்திலயும் ஒரு டெசிமல் டேட்டாவா வந்துறக்கூடாது. ஓகே. இது யூசர கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுரும். நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த டேட்டா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேட்டாவ மொத்தமா ஒரு ரவுண்ட் பண்ணி ஷோ பண்ணிடுவாங்க. ரவுண்ட் அப்படின்னா தெரியும்ல. இப்போ உங்க வீட்ல ஒரு 950 உங்கள்ட்ட குடுக்குறாங்க அப்படின்னா, ரவுண்டா ஒரு ரூ. 1000 குடுங்க அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. ஸோ அந்த மாரி ரவுண்டா நம்ம வந்து டேட்டாவ குடுக்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு மேத் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மேத்க்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அனதர் ஃபங்ஷன் கால்ட் ரவுண்ட். ஓகேவா? ஸோ இந்த ரவுண்டா டேட்டாவ நம்ம குடுக்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த டேட்டாவ எப்படி ஆக்சஸ் பண்றதுங்கிறதையும் சிம்பிளா சொல்லிட்டேன். மெயின் மெத்தட் டேட்டாக்குள்ள மெயின் அப்படின்னு ஒரு அனதர் ஜேசன் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஜேசன்க்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, லைக் டெம்ப் அப்படிங்கிற ஒரு வேரியபிள மட்டும் நான் ஆக்சஸ் பண்ண போறேன். ஓகே. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், டேட்டா, மெயின் அண்ட் இத நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஃபைனலா உங்களுக்கு வந்து டெசிமல் இது காட்டணும். லைக் இந்த டெம்பரேச்சர் வந்து செல்சியஸ்ன்னு இருக்கும். கரெக்ட்டா? செல்சியஸ காட்டணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, அதையுமே நீங்க உள்ள புரொவைட் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான். இதுக்கு வெளிய வந்துட்டு அ சிங்கிறத மட்டும் குடுத்துக்கோங்க இப்போதைக்கு. ஓகேவா? ஏன்னா மேல 0 இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது. சி மட்டும் குடுத்துக்கோங்க. அல்லது நீங்க செல்சியஸ்ன்னு கம்ப்ளீட் டேட்டாவே நீங்க குடுத்துக்கோங்க. ஓகே. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், டெம்பரேச்சரோட டேட்டாவ வந்து ப்ராப்பரா கிரியேட் பண்ணிட்டேன். 3வதா என்ன இருக்கு அப்டின்னா, கண்டிஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். கண்டிஷன் தான வச்சிருந்தோம். ஒன்ஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துரலாமா? எஸ் கண்டிஷன் தான் வச்சிருந்தோம். இத காப்பி பண்ணிட்டு, இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் கன்டென்ட்டா நம்ம ஷோ பண்ண போறோம். ஓகேவா? டெக்ஸ்ட் கன்டென்ட்டா எப்படி ஷோ பண்றேன் அப்படிங்கிறத நான் ஷோ பண்றேன். ஏன்னா ஒவ்வொரு டேட்டாவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கும். ஜேசன் ஃபார்மேட்டுக்குள்ள. ஸோ அத நம்ம எடுத்துட்டு வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அதுதான் இங்க மெயின் திங். இப்போ டேட்டா டாட் சாரி டாட் ஓகேவா? ஸோ டாட் வெதர் ஓகே. ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த இதோட டிஸ்கிரிப்ஷன நம்ம எடுத்து கண்டிஷன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. அந்த வெதரோட டிஸ்கிரிப்ஷன கொண்டு வந்து காட்ட போறோம் யூசருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்க இத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம அவுட்புட் செக் பண்ணிடலாமா? ஏன்னா எனக்கு எப்படி அவுட்புட் வரும்னு தெரியல. ஸோ நம்ம இதுவரைக்கும் வந்தத அவுட்புட்ட நம்ம எப்படி இது பண்றோம் அப்படிங்கிறத இத நான் சேவ் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி. ஓகே. ஸோ இப்ப என்ன பண்றேன், சம் டேட்டா குடுப்போம். குடுத்து இத நான் பிரஸ் பண்றேன். ஓகே. ஸோ இன்ன வரைக்கும் டேட்டா வரல. ஃபர்தரா நம்ம எல்லாம் இருங்க இது பக்கா இருக்கும் திடீர்னு. ஸோ அகைன் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிப்போம். ஓகே. ஓகே. ஸோ இன்னும் டேட்டா வரல கைஸ். நம்ம போயிட்டு அகைன் செக் பண்ணிட்டு வந்துரலாம். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நம்ம வந்து கம்ப்ளீட்டா இந்த கோட எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்ப நமக்கு அவுட்புட் வர சான்ஸ் இருக்கு. ஸோ எஸ்.
இப்போ டைரக்ட்டா இந்த வெதர் ஆப் இருக்குல்ல. ஸோ இந்த வெதர் ஆப்ல போயிட்டு இதோட இனிஷியல் வேல்யூவ மட்டும் நான் ஆக்சஸ் பண்ண போறேன். ஸோ அதனால 0 அப்படிங்கிறத குடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு நெறைய டேட்டா இருக்கும்ல. அதெல்லாம் வேணாம். இனிஷியலா இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் எனக்கு போதும். ஸோ அதில தான் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் ஓகே. இத நீங்க எங்க போய் பார்க்கலாம் அப்டின்னா, நம்ம வந்து டெவ் சேலஞ்ச் இருக்குல்ல. ஸோ அந்த சைட்டுக்குள்ள போயிட்டு 3 ப்ராஜெக்ட்குள்ள போனீங்கன்னா, அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கும். அந்த டாக்குமெண்டேஷன்ஸ்குள்ள போய் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எங்க கண்ட்ரி டேட்டா இருக்கு, எங்க டெம்பரேச்சர் டேட்டா இருக்கு, எங்க டிஸ்கிரிப்ஷன் டேட்டா இருக்கு அப்டிங்கிறது தெரியும். அத வச்சே நான் பண்ற ப்ராசஸ் எல்லாத்தையுமே நீங்க சிம்பிளா பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. ஏன்னா நான் அத பார்த்து தான் பண்றேன். நம்ம வந்து டைரக்ட்டா டாக்குமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் ப்ராஜெக்ட்ட பண்ண முடியும். ஏன்னா அதில தான் குடுத்துருப்பாங்க. நீங்க எப்டி பண்ணணும் அப்டிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். எக்ஸாம்பிள் டேட்டாஸும் இருக்கும். ஓகே. எப்பவுமே டாக்குமெண்டேஷன் பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான், அதோட அவுட்புட் வந்து கரெக்ட்டா கிடைக்கும். அத மறந்துறாதீங்க. தென் இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஹியூமிடிட்டி பண்ண போறேன். ஸோ சேம் ஹியூமிடிட்டிக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்குள்ள போயிட்டு டேட்டாவ இத காப்பி பண்ணி, இதில பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. டாட் டெக்ஸ்ட் கன்டென்ட் ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு டேட்டா இருக்கும். ஹியூமிடிட்டி அப்டிங்கிறது தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஈரப்பதம்னு நெனைக்கிறேன். எஸ் அதுதான் நெனைக்கிறேன். இப்போ இதில போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஆ ஹியூமிடிட்டி ப்ரொவைட் பண்ணிட்டு, தென் இதில அவுட்புட்டா நான் வந்து ஹியூமிடிட்டியோட டேட்டாவ நான் பாஸ் பண்ண போறேன். ஓகே. ஹியூமிடிட்டியோட டேட்டா வேற எங்கேயும் இல்ல. ஜஸ்ட் டேட்டா டாட் மெயின் இருக்குல்ல. ஸோ அந்த மெயின்க்குள்ள தான் நமக்கு வந்து ஹியூமிடிட்டியோட டேட்டாவும் இருக்கு. ஓகே. ஸோ அதையும் நம்ம உள்ள டைரக்ட்டா சென்ட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு என்னாச்சு, நமக்கு தேவைப்படக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா உள்ள பாஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் நீங்க வந்து என் கூட சேர்ந்து கரெக்ட்டா பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தது அப்டின்னா, டைரக்ட்டா எனக்கு டிஎம் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ நான் இன்னொன்னு எழுதுனேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வெதர் ரிசல்ட்ட வந்து ஹைட் பண்ணி வச்சேன். நெறைய பேர் பார்த்துருக்கலாம். இந்த இண்டெக்ஸ்ல போயிட்டு நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, இந்த வெதர் ரிசல்ட்ட நான் வந்து ஹைட் பண்ணி வச்சேன். எதுக்காகன்னா, எம்ப்டியா இருக்கும்போதும் இந்த டேட்டா காட்டிட்டே இருக்கும். அங்க சும்மா ஒரு டப்பா மாரி காட்டிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாரி எனக்கு வேணாம் அப்டிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், இத ஹைட் பண்ணேன். இப்ப நான் JSல வச்சு நான் என்ன பண்ண முடியும், லாஜிக்க மாத்த முடியும். எப்டி ப்ரோ லாஜிக்க மாத்துறது அப்டின்னா, தமிழ் 20 ஓகே ஆல்வேஸ் வெல்கம். ஓகே ப்ரோ. ஓகே, ஓகே. ஜாவா ஸ்கிரிப்ட் ஈஸி தான் ப்ரோ. நீங்க வந்து நான் சொல்றத வச்சு கன்ஃப்யூஸ் ஆயிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஜாவா ஸ்கிரிப்ட் ஈஸி தான். ஓகே. ஓகே. ஓகே வைஸ். ஸோ நம்ம வேணும் அப்டின்னா நம்ம சைட் இருக்குல்ல. ஸோ upskill.learnme.in ஸோ அங்க போய் நீங்க கத்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த ஹிடன் இருக்குல்ல. ஸோ இத நான் எடுக்கணும். இதுக்கான ஆப்பரேஷன் தான் நான் இங்க பண்ண போறேன். டேட்டா இருந்ததுன்னா எடுத்து விடு. டேட்டா இல்லன்னா அப்டியே வச்சுக்கோ அப்டின்னு சொல்றது தான் இங்க பெர்ஃபார்ம் பண்ண போறோம். லைக் வெதர் ரிசல்ட் ஓகேவா? வெதர் ரிசல்ட்ல டாட் கிளாஸ் லிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. ஸோ இந்த கிளாஸ் லிஸ்ட் பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குள்ள ரிமூவ் ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாரி டாகிள் ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆட் ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இது எங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னா, நம்ம இந்த டார்க் தீம், லைட் தீம் மாத்துனோம் தெரியுமா? ஸோ அந்த இதில நீங்க பார்த்துருக்கலாம். ஓகே. நீங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வெதர் டேட்டா இருந்ததுன்னா, நீ என்ன பண்ணிடு, இத ஹிட்டன ரிமூவ் பண்ணிடு அப்படிங்கிறத சொல்றேன். இது டைரக்ட்டா என்ன பண்ணும், நம்ம கிளாஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவ சேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ அது அந்த ஆப்பரேஷன நம்ம வந்து இங்க பண்ணிட்டு இருக்கோம். கிளாஸ் லிஸ்ட்ல இருக்குல்ல. ஸோ அந்த ஆப்பரேஷன சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம வந்து கிளாஸ் லிஸ்ட் யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து எரர். ஓகே. இப்ப எரர் வருது அப்டின்னா, எரர் டெக்ஸ்ட்ன்னு இருக்கும்போது நான் இந்த ஆப்பரேஷன் நடக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ இத ஆட் பண்ணி விட்டுறணும். கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட். ஓகே. ஸோ இங்க ஓகே. ஃபைனலா பார்த்துப்போம். இப்போ வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, இதுக்குள்ள அந்த ஹிடன் டேட்டாவ நான் ஆட் பண்ணி விட்டுறேன். ஓகே. ஸோ இப்ப என்ன ஆகும்னா, அந்த கிளாஸ் லிஸ்ட்ல போயிட்டு இந்த டேட்டாவ இத ஆட் பண்ணி விட்டுரும். ஓகே. ஸோ இதுதான் இதோட ஆப்பரேஷன். இப்போ கேட்ச்ல போய் நம்ம வந்து ஃபைனல் ஆப்பரேஷன பெர்ஃபார்ம் பண்ண போறோம். அது என்ன அப்டின்னா, எரர் மெசேஜ ஷோ பண்ண போறோம். ஓகே. ஷோ எரர். இந்த ஷோ எரர்ல போயிட்டு என்ன எரர் வந்திருக்கோ, அந்த எரரோட மெசேஜ மட்டும் நம்ம காட்டணும். லைக் இந்த மாதிரி. ஓகே. ஸோ இப்ப எனக்கு என்ன ஆகும்னா, என்ன எரர் வந்திருக்கோ, அந்த எரர் மெசேஜ மட்டும் எனக்கு இங்க அவுட்புட்டா ஷோ பண்ணும். இவ்வளோதான் கைஸ் இதோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரே. ஸோ இப்போ அகைன் நம்ம ரன் பண்ணி அவுட்புட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே. வந்துருச்சுன்னா சூப்பர். சர்ச் பட்டன பிரஸ் பண்ணுங்க. என்னாச்சு எதுவும் எரர் வருதா? நாட் டிஃபைன்ட்.
ஸோ இது ஒரு வேள டபுள் கோட்ஸ்ல குடுக்கணும்னு நெனைக்கிறேன். நாட் டிஃபைன்டுன்னு வருது. நம்ம ஏபிஐக்கு கரெக்ட்டா தான் காப்பி பண்ணோம். ஓகே இருங்க நம்ம இத டபுள் கோட்ஸ்ல குடுக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ ஒன் செகண்ட் போயிட்டு டபுள் கோட்ஸ்ல குடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் சர்வர ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இதில வந்து பக் இருக்கும். ஸோ அதனால பக்கோட ரன் ஆயிடும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, போயிட்டு சென்னை அப்டின்னு குடுக்குறேன். குடுத்து சர்ச் பண்றேன். இப்போ ஏதோ எரர் இருக்குதுன்னு நெனைக்கிறேன். எதுல எரர் இருக்கு? ஸ்கிரிப்ட் 14த் லைன்ல ஓ! சாரி கைஸ் இதில வந்து நான் ட்ரிம் சிட்டின்னு குடுக்கணும்னு நெனைக்கிறேன். இல்ல. சிட்டி குடுக்க வேணாம். ஓ! இதில வந்து வேல்யூவே மாறி இருக்குது. ம். இங்க இருக்கு பாருங்களேன். இந்த ட்ரிம்ல நம்ம வந்து வேல்யூன்னு பிரஸ் பண்ணிட்டு என்டர் குடுத்தோம் அப்டின்னா, அதுவே வந்து ஒரு இத எடுத்துக்கும். ஸோ அதனால பார்த்துக்கோங்க. ஓகேவா? வேல்யூங்கிறது கரெக்ட்டா வரணும். ஓகே. இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். என்ன ப்ரோ? ஓகே. ஒண்ணு ஒண்ணா ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஷோ எரர் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓ! ஷோ எரர நம்ம டிஃபைன் பண்ணலையா? ஓகே. வேற? நெக்ஸ்ட். ஒண்ணு மிஸ். சரி இது கூட ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகே. ஸோ இந்த ஷோ எரர் இருக்குல்ல, ஸோ அத மட்டும் நம்ம செட் பண்ணிடலாம். ஓகே. ஷோ எரருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு வந்து உள்ள தனியா ஃபங்ஷன் தான் எழுதணும்னு நெனைக்கிறேன். ஸோ 1 செகண்ட் இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த எரர் மெசேஜ் இருக்குல்ல, தட் இஸ் இதுக்கு வந்து நம்ம வந்து செட் பண்ணிட்டு வந்துரலாம். ஓகே. இதுக்கு என்ன ப்ரோ செட் பண்ணணும் அப்டின்னா, நம்ம வந்து ஏற்கனவே இங்க கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஹியூமிடிட்டி. இதிலேயே நம்ம வந்து அதுக்கு செட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எரர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டூ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. இதுக்குள்ள நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த எரரோட எங்க இருக்கு? வேர் இஸ் இங்க இருக்கு. இதையும் காப்பி பண்ணிட்டு, இதுக்குள்ள பேஸ்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகே. அதே மாதிரி இதிலேயே நீங்க என்ன பண்ணுங்க, உள்ள ஹிடன் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் வந்து ரெட் ஆஃப் ஒரு 500 வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாரி செட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஒரு எரர் சால்வ் ஆயிருச்சு. ஓகே. இப்போதைக்கு இந்த எரர் சால்வ் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் இந்த ஷோ எரர் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு மட்டும் ஒரு ஃபங்ஷன் எழுதணும். ஸோ அந்த ஃபங்ஷன் ரொம்ப சிம்பிளான ஃபங்ஷன் தான். இதுக்கு நீங்க வந்து பெரிய எஃபோர்ட்லாம் போட வேணாம். இப்போ நான் எழுதுறேன் பாருங்க. இதே மாரி அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே. ஃபங்ஷன்ங்கிறனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி இருக்கிற கெட் வெதர் ஃபங்ஷன விட்டு வெளிய வந்துட்டு, இந்த ஃபங்ஷன நான் எழுத ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. ஃபங்ஷன். ஓகே. ஸோ ஃபங்ஷன் கீவேர்ட ஃபர்ஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷோ எரருக்கான ஒரு ஃபங்ஷன் எழுத போறேன். ஸோ இந்த ஃபங்ஷனுக்கான இத டிசைன் பண்ணிக்கிறேன். தென் உள்ள நான் என்ன பண்ண போறேன், ஒரு பாராமீட்டரா மெசேஜஸ் குடுக்க போறேன். ஓகே. ஏன்னா இதுக்குள்ள மெசேஜ் தான் வரப்போது. நீங்க மேல பார்த்தீங்கனாலே தெரியும். எரர் மெசேஜ். ஓகே. ஸோ இந்த மெசேஜ் டேட்டா தான் உள்ள பாஸ் ஆக போகுது. ஓகே. வந்ததுன்னா நான் என்ன பண்ணணும்? அதுதான் நான் இங்க குடுக்க போறேன். லைக் வந்து எரர் டெக்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம வந்து அ ஒரு HTML டாம் எலமெண்ட்ட நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதனால அதே யூஸ் பண்ணிக்கலாம். அத யூஸ் பண்ணிட்டு ஒரு எலமெண்ட்ட கொண்டு போய் போடணும் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? டெக்ஸ்ட் கன்வெர்ட் யூஸ் பண்ணுவோம். வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு மெசேஜ கொண்டு போய் அங்க சென்ட் பண்ணிக்கலாம். ஒரு HTML எலமெண்ட்டுக்கு மெசேஜ் அனுப்புறதா இருக்கட்டும், ரிட்ரைவ் பண்றதா இருக்கட்டும், இந்த ஆக்ஷன்ஸ நம்ம வந்து டெக்ஸ்ட் கன்டென்ட் மூலியமா பெர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஓகே. தென் அதே மாதிரி சாரி எரர் டெக்ஸ்ட் இருக்கா? ஸோ அந்த எரர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம அதுல இருக்கக்கூடிய இந்த ஹிட்டன் வேல்யூவ ரிமூவ் பண்ண போறோம். அதுக்கான ஆப்பரேஷன் நீங்க எழுதலாமா? அது எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட்டு
கிளாஸோட லிஸ்ட் எடுக்கணும். கரெக்ட்டா? ஸோ அந்த கிளாஸ் லிஸ்ட்டுக்குள்ள போயிட்டோம் அப்டின்னா, நமக்கு ஒரு ஆப்பரேஷன் உண்டு. ரிமூவ் அப்படிங்கிற ஆப்பரேஷன். ஸோ இதுல இந்த ஹிடன் அப்படிங்கிறது எடுத்துரு. எரர் இருந்தது அப்படின்னா எடுத்துட்டு இந்த இத ஷோ பண்ணு அப்படின்னு சொல்றது தான் வந்து இந்த ஹிடன். ஓகேவா? தென் எரர் டாட் டெக்ஸ்ட் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் ஓகே. ஸோ அந்த ஆட் ஃபங்ஷன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹிடன நான் சேர்த்து விடுறேன். ஓகே. ஓகே. இந்த 2 ஆப்பரேஷன் தான் வந்து இப்போ உள்ள நடக்கப்போகுது. இந்த சிம்பிள் ஃபங்ஷனுக்குள்ள. ஓகேவா? சாரி இதுல வந்து எரர் ரிசல்ட் குடுக்கக்கூடாது. இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வெதர் ரிசல்ட் தான் குடுக்கணும். அப்பதான் நமக்கு வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து எல்லாமே ப்ராப்பரா செட் பண்ணிட்டோம்னு நெனைக்கிறேன். ஃபைனலா அதுக்கப்புறம் அவுட்புட் வர சான்ஸே இல்ல. ஸோ ரன் பண்ணி பார்த்துருவோம். நாட் டிஃபைன்டுன்னு வருது. ம். ஓகே. அடுத்த இதுதான் ப்ரோ எரரு. ஸோ இப்ப எரர் டேட்டாலாம் வந்துருச்சு ப்ரோ. இப்ப போய் நம்ம வந்து இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். சரி இருங்க. இப்போ தெரிஞ்சிருச்சுல. நான் எப்பவுமே நான் பண்ற தப்பு தான் இதெல்லாம். டெக்ஸ்ட் வந்து கிரே குடுத்துறேன். அவுட்புட் வந்துருச்சு. இங்க பாருங்க. விட்டு சென்னை குடுத்து என்டர் பண்ணோனே வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, ஓகே. வந்துருச்சு, வந்துருச்சு, வந்துருச்சு. ஓகே. ஓகே. இப்போ நீங்க வந்து வேற ஏதாவது பிளேஸ் குடுத்தீங்க அப்டின்னா, இப்ப நான் கரெக்ட்டா குடுக்கணும். ஓகேவா? ஓகே. சர்ச் குடுத்தீங்க அப்டின்னா, இந்த பிளேஸ் இருக்கான்னு பார்க்கும். நான் வந்து கரெக்ட்டா தான் குடுத்துருக்கேனா? இருங்க. நான் போயிட்டு வேற ஏதாவது ஒரு சிட்டியோட நேம் போடுறேன். ஓகேயா? வேற ஏதாவது ஒரு சிட்டியோட நேம் போடுறேன். சென்னை, மதுரை போடலாமா? ஓ மதுரை. ஓகே வந்துருச்சு. வேற என்ன சிட்டி இருக்கு? ஓகே. அவ்வளோதான். இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இது கூடையில இருக்கிறது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி விட்டுறேன். ஏன்னா வந்து நீங்க ரீகேப் பண்ணி பார்க்கும்போது அந்த எரர்லாம் இருக்காது. ஓகே. ஸோ ஒரே ஒரு சின்ன எரர் தான். இந்த இது இருக்கு பார்த்தீங்களா? ஸ்கிரிப்ட்ல போயிட்டு இந்த ஏபிஐ கீயோட ஸ்பெல்லிங் தப்பா குடுத்துட்டேன். அவ்வளோதான். ஓகே. இவ்வளோதான் கைஸ் அவுட்புட். ஸோ பார்த்துருப்பீங்க. வேற எந்த எரரும் இல்ல. ஓகேவா? ஸோ அந்த எரர் மெசேஜ் எல்லாமே வந்ததுக்கான ரீசன் வந்து இந்த ஏபிஐ கீனால தான். இப்ப எல்லாத்துலயுமே லோட் ஆயிருச்சு. ஓகே. ஸோ இத ஜஸ்ட் வந்து அ நீங்களும் பண்ணி பாருங்க. ஸோ ப்ரோகிராம். நான் வந்து ஒரே ஒரு சின்ன தப்பு தான் பண்ணியிருந்தேன். அத மட்டும் பண்ணிட்டீங்க அப்டின்னாலே பழைய கோடே ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம பழைய கோட் வச்சிருந்தோம்ல. ஸோ அந்த கோடே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அதுக்கு ஒர்க் ஆகும். இந்த இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவா எரர் பாப்பப்லாம் ஆட் பண்ணணுங்கிற அவசியமே இல்ல. ஓகே. ஸோ அத இல்லாம நீங்க பண்ணீங்கனாலே ஒர்க் ஆகும். அது இல்லாம ஒன்ஸ் வேணா ட்ரை பண்ணி பார்ப்போமா? இருங்க. முன்னாடி ஆட் பண்ண டேட்டாஸ ஃபுல்லா ரிமூவ் பண்ணி விட்டுட்டு சேவ் பண்ணிட்டு, அகைன் இதுல வந்து பண்ணல சேஞ்சஸ்.
எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விடுறேன். எனக்கு இவ்வளோ இதெல்லாம் தேவையில்ல கைஸ். ஓகேவா? அவ்வளோதான் நெனைக்கிறேன். இப்ப அகெயின் போயிட்டு ஃப்ரெஷ் பண்ணி சென்னை இப்போ வந்து இந்த ஏபிஐ கீ இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, இத காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி என்டர் சேவ் பண்ணலையா? வந்துருச்சு ப்ரோ. டேட்டா வந்துருச்சு. ஓகேவா? ஸோ, இப்போ பழைய கோடுமே நமக்கு ஒர்க் ஆகுது. பழைய கோட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட்ல வச்சிருக்கேன். ஸோ, அதனால அவுட்புட் தரல. இப்போதைக்கு இப்படி செக் பண்ணிக்கோங்க. ஓகே. அவ்வளோதான். ஓகே. இத நான் வந்து டைரக்ட்டா கிட்ல அப்லோட் பண்ணிட்டு, உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ பார்த்துக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட் லைவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிமைனிங் டே 4 ப்ராஜெக்ட்ட பண்ணலாம். எனிவேஸ் இத நான் வந்து கொஞ்சம் கிராப் பண்ணி விட்டுறேன். ஸோ எங்கெல்லாம் நமக்கு வந்து இந்த அன்வான்டட் எரர் வந்துச்சோ, அது எல்லாத்தையும் நான் கிராப் பண்ணி விட்டுறேன். ஸோ இதுதான் வந்து அவுட்புட். ஸோ அந்த ஏபிஐ கீல மட்டும் தான் பிரச்சனை. ஸோ நீங்கலாம் ஏபிஐ கீய கரெக்ட்டா போட்டிருந்தீங்க அப்படின்னா, அந்நேரம் உங்களுக்கு அவுட்புட் வந்திருக்கும். ஓகே. ஓகே கைஸ். ஸோ நான் அடுத்த ஸ்ட்ரீம்ல பார்க்குறேன். ஸோ அடுத்த ஸ்ட்ரீம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டே 4 ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க டைரக்ட்டா போய் devchallenge.learnmate போயிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபைனலா உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வந்துரும். ஓகே. அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் டைம்ல பார்க்குறேன். பை பை. பை பை.